ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் இருந்தால் நம்ம ஒரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதலமைச்சர்கள் பட்டியலை தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, எந்த வருஷத்தில் யார் சிஎம்மாக இருந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராஜாஜியோட ஆட்சி காலம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ராஜாஜியோட ஆட்சி காலம் வந்து 1939 1937லேருந்து 1939 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1946லேருந்து 1947 வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரகாசம் ஆட்சி காலம் இருந்திருக்கும். அதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1947லேருந்து 1949 வரைக்கும் ஓமந்தூரார் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பார். அதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 1949லேருந்து 1952 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ் குமாரசாமி ராஜாவோட ஆட்சி காலம், அதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மறுபடியும் பார்த்திங்கன்னா ராஜாஜியோட ஆட்சி காலம் தான் பார்க்க போகிறோம். இந்த எந்த வருஷம் அப்படின்னா 1952லேருந்து 1954 வரைக்கும். ஓகேவா, ராஜாஜியோட ஆட்சி காலம், ஆட்சி பீரியட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ராஜாஜியோட ஆட்சி காலத்தில் இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா அவரோட வாழ்க்கை சுவடுகள், அவரோட ராஜாஜியோட நிர்வாகம் எப்படி இருந்ததுன்றது, ராஜாஜியோட நிர்வாக சாதனைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு, ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா, சரி பாருங்கள், ராஜாஜியோட ஆட்சி 1952லேருந்து 54 வரைக்கும் என்னென்ன நிகழ்ந்ததுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ராஜாஜியை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தான் இருக்குது. ஓகேவா, இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, சரி பாருங்கள், இது எப்போவுமே ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யார் சொன்னாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அரசியல் ஆட்சி தலைவனுக்கு சரியான நேரத்தில் பதவியிலிருந்து விலகத் தெரிய வேண்டும், இல்லாவிடில் தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ள நேரிடும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா இந்த சி சுப்பிரமணியம் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். இந்த சி சுப்பிரமணியம் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ராஜாஜியோட வலதுகரமாக செயல்பட்டவர். ஓகேவா, ராஜாஜியோட நண்பர், வலதுகரமாக செயல்பட்டவர். அரசியல் ஆட்சி தலைவனுக்கு சரியான நேரத்தில் பதவியிலிருந்து விலக தெரியணும், அப்படி இல்லைன்னா தன்னைத்தானே கெடுத்துக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா சி சுப்பிரமணியம். சரி வாங்க உள்ளே போகலாம். பாருங்கள், வாழ்க்கை சுவடுகள். ஓகேவா, வாழ்க்கை சுவடுகள். சேலத்து மாம்பழம் 1878லேருந்து 1900 வரைக்கும் பாருங்கள் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு. 1878 டிசம்பர் 8ஆம் தேதி. ஓகேவா, 1878 டிசம்பர் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஒசூருக்கு அருகே தொரப்பள்ளி என்ற ஊரில் சக்கரவர்த்தி ஐயங்காருக்கும் சிங்காரம்மாளுக்கும் 3வது மகனாக பிறந்தார். பாருங்கள், 3வது மகனாக பிறந்திருக்கிறாரு. எங்கே அப்படின்னா தொரப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊரில். எந்த மாவட்டம்னா தருமபுரி மாவட்டம், ஒசூருக்கு பக்கத்தில். அப்போ வந்து ஒசூர் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தோடு சேர்ந்து இருந்தது. சரியா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இவருக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா நரசிம்மாச்சாரியாரும் சீனிவாசனும் இவருக்கு மூத்தவர்கள். ஓகேவா, தொரப்பள்ளியிலையும் ஒசூரிலையும் பள்ளி படிப்பை முடித்த ராஜகோபாலாச்சாரியார் வந்து இந்த மாதிரி பெங்களூர் மத்திய கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறார். எப்போ 1894 பெங்களூரில் மத்திய கல்லூரியில் இந்த மாதிரி பட்டப்படிப்பை முடிக்கிறாரு. சென்னை மாநில கல்லூரியில் சட்டப்படிப்பை முடிக்கிறார். எப்போ 1897 சட்டப்படிப்பை முடிக்கிறாரு. தன்னோட 21 வயசில் பார்த்தீங்கன்னா அலமேலு மங்கம்மான்ற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறார். ஓகேவா, 21 வயசில் அலமேலு மங்கம்மா அப்படின்றவங்கள திருமணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்ட ராஜகோபாலன் 1900 சேலத்தில் வழக்குரையினர் தொழிலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. சேலத்தில் வழக்கறிஞர் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் பிரபலம் அடைந்த பின் இவர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், அதுக்கப்புறம் சிஆர் ராஜாஜி என்று அழைக்கப்பட்டார். பாருங்கள், ராஜகோபாலாச்சாரிய பிரபலம் அடைஞ்சதுக்கப்புறம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னும் சிஆர் ராஜாஜி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. சேலத்து மாம்பழம் அப்படின்றது இவரோட செல்ல பேர். பாருங்கள், சேலத்து மாம்பழம் அப்படின்னா இவரோட செல்ல பேர். ஓகேவா, சரி பாருங்கள், அரசியல் ஆர்வம் 1900லேருந்து 1919 வரைக்கும் அவருக்கு இருந்த அரசியல் ஆர்வம் பாருங்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்களோட தொடர்பு வச்சுருப்பார். எந்தெந்த தலைவர்னு பாருங்கள். ஓகேவா, ராஜகோபாலாச்சாரி சேலத்தில் வக்கீல் தொழில் பார்த்து கொண்டிருந்தப்ப அரசியல் ஆர்வம் ஏற்பட்டது. வங்காள பிரிவினையின் போது எழுந்த சுதேசி இயக்கம் அவரது கவனத்தை கவர்ந்தது. இவர் வஉசி வேர் ராமலிங்கம் பிள்ளை, உங்களுக்கே தெரியும், நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்கள்ல, வேர் ராமலிங்கம் பிள்ளை ஆகியோருடன் தொடர்பு கொண்டு. ஓகேவா, 1906 அந்த வருஷத்தோட இறுதியில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் இந்த மாதிரி கலந்துக்கிறார். உங்களுக்கே தெரியும், 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் போய் கலந்துக்கிறாரு. 1900 பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகர் வந்து டைலாக் போட்டிருப்பார், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் நடந்தே தீர்வேன்ட்டு. அந்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார் மிகவும் கவர்ந்தது. ஓகேவா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே போன்று பாரதியின் நாட்டுப்பற்று பாடல்கள் இவரை காந்தம் போல் ஈர்த்தது. வஉசி பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனிக்கு எதிராக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா
ராஜாஜி வந்து நிதி வசூல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பங்குகளை வாங்குறதுக்கு நிதி உதவி செய்யறதுக்கு ஊக்குவிச்சிருக்கிறாரு. சுப்பிரமணிய சிவாவை இவரோட நண்பராகவும் ஏற்றுக்கிறார். யார்? ராஜாஜியோட நண்பராகவும் ஏற்றுக்கிறாரு. சென்னை சுதேசிகளில் இவரு ஒருத்தர் ஆகிட்டார். ஓகேவா, இதான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட 1900 1900லேருந்து 1919 வரைக்கும் பார்த்திங்கன்னா இவரோட அரசியல் மேலே இருந்து ஆர்வம். ஓகேவா, சரி பாருங்கள். நகரமன்ற சாதனைகள் பாருங்கள். நகரமன்ற சாதனைகள் என்னென்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். சேலத்தில் பிரபல வக்கீல்பாக புகழ்பெற்றிருந்த ராஜகோபாலாச்சாரியார் சேலம் நகரமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறார். எப்போ? 1911 சேலம் நகரமன்ற உறுப்பினர் ஆகிறார். அதுக்கப்புறம் சேலம் நகரமன்ற தலைவராக எப்போ ஆகிறாரு அப்படின்னா 1917லேருந்து 1919 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நகரமன்ற தலைவர் ஆகிறார். ஓகேவா, உறுப்பினர்னு கேட்டால் 11, நகரமன்ற தலைவர்னு கேட்டால் 17லேருந்து 19 வரைக்கும். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். அப்போது அவர் தீண்டாமை ஒழிப்பு பணியில் தீவிர கவனம் செலுத்தினார். பாருங்கள், அந்த டைமில் தீண்டாமை ஒழிப்பு பணியில் தீவிர கவனம் செலுத்துகிறாரு. ஒரு அரிஜன் நகரமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உறுதுணையாக இருக்கிறாரு. பிற்படுத்தப்பட்டோர் கல்வி வளர்ச்சிக்கும் வசதிக்கும் ஏற்பாடுலாம் செஞ்சு தராரு. எதிர்ப்பை எதிர்கொண்டு சமபந்தி சமபாட்டை நடத்தி வைப்பாருங்க. சமபந்தி சமபாட்டை கூட நடத்தி வைக்கிறாரு. நகருக்கான பல நலத்திட்டங்களை நிறைவேற்றாரு. இப்பணிகளுக்கிடையே தேச துரோகம் குற்றச்சாட்டப்பட்ட பி. வரதராஜலு நாயுடுவின் சார்பாக வழக்கு மன்றத்தில் வாதாடினார். பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின் ஏரியாலாம் வந்தால் தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பி. வரதராஜலு நாயுடுக்கு தேச துரோக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க வரதராஜலு நாயுடு மேலே. அவருக்கு எதிராக நின்று வழக்கறிஞராக வந்து வாதாடினது யார் அப்படின்னா ராஜாஜி. ஓகேவா, இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாப்பா, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த மாதிரி வரதராஜலு நாயுடுக்கு எதிராக இந்த மாதிரி வந்து வக்கீலாக நின்று இந்த மாதிரி வந்து வாதாடினது யார் அப்படின்னா பாருங்கள் ராஜகோபாலாச்சாரியா 1917. இந்த காலகட்டங்களில் ராஜகோபாலாச்சாரியாரின் தொழிலும் சேவையும் கைகோர்த்து சென்றன. 1919ஆம் ஆண்டு சென்னையில் குடியேறி உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பாருங்கள் 1919 சென்னையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக வராரு. இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அரிஜினல் சமத்துவத்துக்கு அடையாளமாக அவர்களும் சமபந்தி போஜனம் செய்கிறார். ஓகேவா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமபந்தி போஜனம் செய்கிறாரு. இதை பார்த்துட்டு பெரியார் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை பத்திரிகையில் 1972 டிசம்பர் 26 ஒரு டைலாக் எழுதியிருப்பார். என்னன்னா, ராஜாஜி அவர்களால் தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதும் அதைவிட தீவிரமான சாதிபேதம் என்பதே இல்லாமல் யார் வீட்டில் யாரும் உணவருந்தலாம் என்ற தன்மையும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து விடுதலைன்ற இதெல்லாம் 1972 டிசம்பர் 26 எழுதியிருக்கிறார். ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டைலாக் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த டைலாக் சொந்தக்காரருக்கு வந்து ராஜாஜி தான் இந்த டைலாக் சொந்தக்காரர். அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெரியார் வந்து விடுதலையில் இதை எழுதுகிறார். ஓகேவா, அடுத்து பாருங்கள். ராஜாஜி வந்து கலப்பு திருமணத்தையும் ஆதரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கலப்பு திருமணத்தையும் ஆதரிக்கிறாரு. விடுதலை போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்பு 1919லேருந்து 1930 வரைக்கும் விடுதலை போராட்டத்தில் ராஜாஜியோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, பாருங்கள். சென்னைக்கு வந்த ராஜாஜி காந்தி துவங்கிய ரவுலட் அற போராட்டத்தில் பங்கேற்கிறார். ரவுலட் சத்தியாகிரகத்தில் பங்கேற்கிறாரு. வக்கீல் தொழிலுக்கு விடை கொடுக்குறாரு. இனிமேல் வக்கீல் தொழில் நான் செஞ்சது போதும்னு சொல்லி அதையும் வேணான்னு சொல்லி உதறி தள்ளிடுறாரு. 1919 மார்ச் 30 அறப்போராட்ட நாளாக அறிவித்த காந்தி சென்னைக்கு வராரு. ஓகேவா, மார்ச் 14 சென்னைக்கு வராரு. ஆனால் அவர் வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி சொல்லிடுவார். 1919 மார்ச் 30 வந்து ரவுலட் சத்தியாகிரகனால நம்ம வந்து அறிவிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த நம்ம சென்னைக்கு வந்த காந்தி ராஜகோபாலாச்சாரியார், கஸ்தூரி ரங்க ஐயங்கார், அதுக்கப்புறம் சி. விஜயராகவாச்சாரியார் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்ததுக்கு அப்புறம் அறப்போராட்ட நாளை வந்து ஏப்ரல் 6 தள்ளி வைக்கிறார். ஓகேவா, அறப்போராட்ட நாளை ஏப்ரல் 6 மார்ச் 30 தான் பிளான் பண்ணார். இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஏப்ரல் 6 அறப்போராட்டனால தள்ளி வைக்கிறாரு காந்தி. ஓகேவா, காந்தியை சந்தித்த பிறகு ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி ஆனார். பாருங்கள், காந்தியை சந்தித்ததுக்கப்புறம் ராஜகோபாலாச்சாரின்ற பேர் ராஜாஜியாக மாறுது. ஓகேவா, அதான் சொல்கிறான். 1921 ராஜாஜி காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். பாருங்கள், செயற்குழு கமிட்டி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதோட பொதுச் செயலாளராகவும் செயல்படுறார். ஓகேவா, 1921 காங்கிரஸ் செயற்குழு அப்படின்ற ஒரு குழுவோட உறுப்பினராகவும் செயல்பட்டுட்டு அதோட பொது செயலாளராகவும் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுறாரு. 1922 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கயாவில் நடக்குது. அந்த கயா மாநாட்டிலையும் போய் ராஜாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்துக்கிறார். ஓகேவா, கயா மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா போய் கலந்துக்கிறார். எந்த வருஷம்? 1922 ஐஎன்சி மாநாடு. ஓகேவா, ஐஎன்சி மாநாடு கயாவில் நடக்குது. அங்கே போய் ராஜாஜி கலந்துக்கிறாரு. இந்த மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா காந்தியோட சட்டமன்ற புறக்கணிப்பை எதிர்த்து மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட்டு வெளியேறாங்க. ஓகேவா, இந்த மாநாட்டில் தான் இந்த மாதிரி மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காங்கிரஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வெளியேறுறாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் வேண்டுவார், அதுக்கப்புறம் மாற்றம் வேண்டாதவர்னு சொல்லி 2 கட்சியினராக பிரிகிறாங்க. ஓகேவா, காங்கிரஸில் இருந்த உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், மாற்றம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் 2ஆக பிரிகிறாங்க. காந்தியை பின்பற்றி சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர வேண்டும் என்ற மாற்றம் வேண்டாதவர் பக்கம் உறுதியாக நின்றார் ராஜாஜி. பாருங்கள், மாற்றமே வேண்டாம் அப்படின்ற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி வந்து நிற்கிறார். ஓகேவா, அதாவது காந்தியோட வேண்டுகோளுக்கு நாங்கள். அடுத்து பாருங்கள், 1923 காங்கிரஸ் பிளவுபட்ட போது ராஜாஜி சட்ட மறுப்பு இயக்க விசாரணை குழுவோட உறுப்பினராக இருக்கிறார். பாருங்கள், காங்கிரஸ் வந்து 1923 பிளவுபட்டப்ப ராஜாஜி வந்து எதோட உறுப்பினராக இருக்கிறாருன்னா சட்ட மறுப்பு இயக்க விசாரணை குழுவோட உறுப்பினராக இருக்கிறாரு. அதிலிருந்து அவர் தேசிய அரசியல் பங்கேற்பாருங்க, அதிலேருந்து தான் அவர் வந்து தேசிய அரசியலில் பங்கேற்கிறார். ஓகேவா, ராஜாஜி 1924ஆம் ஆண்டு திருச்செங்கோட்டுக்கு அருகே புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரமன்றதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1924 இந்த இயரையும் பார்த்துக்கோங்க. இது இவர் வந்து திருச்செங்கோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரமம் நிறுவுறார். யாரோட பேரில், காந்தி பேரில் ஒரு ஆசிரமம் நிறுவுறார். ஓகேவா, திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமன்றது நிறுவுறாரு. எங்கே நிறுவுறாருன்றதை ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் கேட்டுட்டோம், அதனால் அதையும் பார்த்துக்குங்க. ஸோ எந்த வருஷம்னு பாருங்கள், 1924 காந்தி ஆசிரமம் திருச்செங்கோட்டில் எங்கன்னா புதுப்பாளையத்தில். ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு தலைமை 1930 1937 வரைக்கும் காந்தி துவக்கிய ஒத்துழையாமை இயக்கத்தப்ப ராஜாஜி தமிழ்நாட்டோட அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்திட்டு போகிறார். ஒத்துழையாமை இயக்கம் உங்களுக்கே தெரியும், 1920 ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. 1920ஆம் ஆண்டு இறுதியில் நடக்கவிருந்த சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று ராஜாஜியும் டிஎஸ்எஸ் ராஜனும் தமிழ்நாடு மாவட்டங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. 1921 ஜனவரி 10 சென்னைக்கு வந்த கானாட் கோமகன், இது உங்களுக்கே தெரியும். ஓகேவா, கானாட் கோமகன்னா வேல்ஸ் இளவரசரோட புறக்கணிப்பு. ஓகேவா, வேல்ஸ் இளவரசரை புறக்கணிக்கிறதுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1930 ஜனவரி 26 அன்னைக்கு தேசமெங்கும் பூரண சுதந்திர நாள் வந்து கொண்டாடப்படுது. இது உங்களுக்கே தெரியும். 1930 ஜனவரி 26 வந்து பூரண சுதந்திர நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிலே சொல்லிடுவாங்க. ஓகேவா, அப்போ ராஜாஜியும் அவரது அணுக்க நண்பர் மதுரை வைத்தியநாத ஐயரும் இந்த கொண்டாட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கோலாகலமாக வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா, அதன் பின் இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா மதுரையில் பின்னவர் வீட்டில் சந்தித்து தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம்லாம் எப்படி மேற்கொள்ளணுன்ற திட்டத்தை பிளான் போடுறாங்க. ஓகேவா, அப்படின்னு சொன்னது யாருன்னா PS சந்திரபாபு வந்து சொல்லிக்கிறார். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மதுரையில் வந்து இந்த மாதிரி வீட்டில் சந்தித்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு PS சந்திரபாபு இந்த இடத்துல சொல்கிறார். ஓகேவா, சரி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ராஜாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாரண்யம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு சத்தியாகிரகம் வந்து பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. ஏப்ரல் மாதம் 13 ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா, ஏப்ரல் மாதம் 13 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவார். ஏப்ரல் மாதம் 28 வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடுவார். 30 ராஜாஜி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இங்கே இருக்கும் பாருங்கள். ராஜாஜியின் தமிழ்நாட்டில் உப்பு சாரா போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. ராஜாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாருங்கள், ஏப்ரல் 30 சிறையில் அடைக்கப்பட்டார். ஏப்ரல் 28 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஓகேவா, அது வேதாரண்யத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருவாங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சரி பாருங்கள், ஏப்ரல் 30 ராஜாஜி சிறையில் அடைச்சிட்டாங்க. அடுத்து பாருங்கள், அரசியல் அலைகள் 1937 47 வரைக்கும் அவரோட அரசியல் இது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். 1937 47 இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் ராஜாஜியின் அரசியல் வாழ்க்கையில் பல அலைகள் எழுந்து அடங்கின, பல மாற்றங்களும் ஏற்பட்டது. சிறையிலிருந்து விடுதலையான ராஜாஜி தனது நிலையை மாற்றிக்கொண்டு மத்திய மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். பாருங்கள், மத்திய மாநில சட்டமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது காங்கிரஸை பங்கேற்க வைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி மாறிடுறாரு. ஓகேவா, அதாவது மாற்றமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ மாற்றம் வேணும்னு சொல்லி மாறுறாரு. பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், மாற்றம் விரும்பாதவராக இருந்தவர் மாற்றம் விரும்புவராக மாறிவிட்டார். பார்த்தீங்களா, 1937 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தோட முதலமைச்சர் ஆகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம மாநில முதலமைச்சர்கள் வந்து பிரதமர்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகேவா, பாருங்கள், 1937 39 வரைக்கும் சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக இருந்திருப்பார். அவரது ஆட்சி மொழி கொள்கை தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு காரணமாயிற்று. உங்களுக்கே தெரியும், அதனால் வந்து இந்த மாதிரி இந்தியை வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வருவார். அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டமும் பண்ணுவாங்க. இந்தி கற்றுக்கொண்டால் இந்திய அளவில் வேலைவாய்ப்புகளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பாடமொழியாக்கினா ராஜாஜி அப்படின்னு சொல்லி நம்பியாரூரான்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். அதாவது ராஜாஜி ஏன் வந்து இந்தி வந்து கொண்டுட்டு வந்தார் அப்படின்னா, இந்தி மொழி கற்றுக்கிட்டால் இந்தியா ஃபுல்லாக வேலைவாய்ப்பு கிடைக்கும், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, சென்னை மாகாண மக்களுக்கு இந்தியா ஃபுல்லாக வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதனால தான்
தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம யார் சொல்கிறாரு, நம்பியார் வந்து சொல்கிறார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இந்திய தலைவர்களை கலந்து ஆலோசிக்காமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜெர்மனி மீது போர் தொடுத்ததால் காங்கிரஸ் மத்திய மாநில அரசாங்கங்களிடமிருந்து விலகுவதென முடிவெடுத்தது. பாருங்கள், இந்த மாதிரி இதுவும் உங்களுக்கே தெரியும். என்ன அப்படின்னா 1939 அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா விலகிடும். ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்போம், காங்கிரஸ் விலகியனால தான் வந்து மீட்பு நாளாக வந்து ஜின்னா வந்து செலிப்ரேட் பண்ணுவார்னு சொல்லி கொடுத்துருப்பான். எப்போ 1939 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தான் மீட்பு நாள் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஆனால் ராஜாஜி விலகின இந்த பதவி விலகின நாள் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு 1939 அக்டோபர் 29ஆம் தேதி பதவி விலகியதுன்னு கொடுத்துருப்பான். ஓகேவா? ஆனால் மீட்பு நாள்னு கேட்டால் நம்ம டிசம்பர் 22 1939 தான் போடணும். ஓகேவா? சரி, பாருங்கள். இந்திய பாதுகாப்பு விதிகளின்படி ராஜாஜி கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டார். பாருங்கள், ராஜாஜியை பார்த்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறையில் போட்டுறாங்க. போராட்ட புறக்கணிப்பு. சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த ராஜாஜி தன் அரசியல் நிலைப்பாட்டை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டார். பிரிட்டனுக்கு இந்தியா ஆதரவு கொடுப்பது பற்றி காங்கிரஸ் மேலிடத்துடன் கருத்து வேறுபாடு கொள்கிறார். பாருங்கள், பிரிட்டனுக்கு ஏன் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் மேலிடத்துக்கிட்ட இவர் வந்து இந்தமாரி வந்து கருத்து வேறுபாடாயிருது இவருக்கும் காங்கிரஸ் மேலிடத்துக்கும். பிரச்சனையை பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் பேசி தான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா? பிரச்சனையை பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பேசி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து எதிர்க்கிறார். ஓகேவா? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து எதிர்க்கிறாரு. அதே மாதிரி அந்த இயக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா புறக்கணிக்கிறார். நான்லாம் என்னால் வந்து கலந்துக்க முடியாது, நான் வந்து ஆங்கிலேயர் வந்து பகச்சிக்கல, வெள்ளை நேர வெளியேறு இயக்கம் நீங்கள் எதுக்கு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாரு. தனி சுதந்திர நாடு கூறிய முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை நடத்த வேணுன்றார். பாருங்கள், முஸ்லீம் லீக்கு கூட வந்து காங்கிரஸ் போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்து முஸ்லீம் உடன்பாட்டுக்கான தனது திட்டத்தை வெளியிடுறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா சிஆர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்போ 1944 வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் ஃபார்முலா ரிலீஸ் பண்ணுவார். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க சிஆர் ஃபார்முலா. ஓகேவா? அதை வெளியிடுறாரு. எப்போ இந்து முஸ்லீம் உடன்பாட்டுக்கான தனது திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் ஃபார்முலா, அதை ரிலீஸ் பண்ணுறாரு. 1944 ரிலீஸ் பண்ணுவார். ஓகேவா? சரி, பாருங்கள். ராஜாஜியோட இந்த நடவடிக்கைகள் காங்கிரஸாரிடையே மிகுந்த மனவேதனை ஏற்படுது. பாருங்கள், ராஜாஜியோட இந்த நடவடிக்கையெல்லாம் காங்கிரஸ் இருந்த உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த மனவேதனை கொடுக்குது. இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் 1946 நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்கிறார். ஓகேவா? ஆனால் அந்த முயற்சி பலனளிக்காமலேயே போயிடுது. ஓகேவா? ஏன் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி வந்து ஒரு விளங்கியிருப்பார். ஓகேவா? தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து விலகியிருப்பார். ஆனால் காமராஜரோட ஆதரவோடு பார்த்தீங்கன்னா பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிடுவார். ஓகேவா? ஆக்சுவலாக ராஜாஜிக்கு ஒரு ஆசை, 1946 சட்டமன்ற தேர்தல் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் எப்படியாவது நின்று ஜெயிச்சு நாம் முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி பிளான் பண்ணுவார். ஆனால் காங்கிரஸ்லேருந்து விலகினால ராஜாஜி வந்து விலகிடுவார் அந்த டைமில். அதனால் பார்த்தீங்கன்னா காமராஜரோட ஆதரவோட பிரகாசம் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். நேரு கூட ராஜாஜி. ஓகேவா? நேரு கூட ராஜாஜி 1947 1952 வரைக்கும் பாருங்கள் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். அதையும் பாருங்கள், எந்த வருஷம் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாருங்கள். ராஜாஜி தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து தேசிய அரசியலுக்கு மாறினார். நேருவின் இடைக்கால அமைச்சரவையில் நிதி, கல்வி, தொழில், விநியோக அமைச்சரானார். பாருங்கள், நேருவோட இடைக்கால அரசாங்கம் எப்போ 1946 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தேங்காய் உடச்சி நேரு வந்து இந்த இடைக்கால அரசாங்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? ஏன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் தான். ஓகேவா? தேங்காய் உடச்சோம்னா 2ஆக உடையும். அப்போ தேங்காய் இதுன்னு கேட்டால் செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தினம் வரும். ஓகேவா? செப்டம்பர் 2. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுருக்கோம். ஓகேவா? செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இடைக்கால அமைச்சரவை, இடைக்கால அரசாங்கத்தை நேரு வந்து ஃபார்ம் பண்ணுவார். எப்போ 1946. ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க அதை. சரி, அடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா விடுதலை ஆனதுக்கப்புறம் ராஜாஜி வந்து நேருவோட ஆதரவோட மேற்கு வங்காள ஆளுநராக பொறுப்பேற்றுப்பார். எங்கே? வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காள ஆளுநராக பொறுப்பேற்றுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிறப்புக்கு பிறகு ராஜாஜி சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ஆனார். பாருங்கள், முதல் கவர்னர் ஜெனரல், சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல்ன்ற வார்த்தை வந்ததுன்னா நம்ம மவுண்ட் பேட்டன் பிரபு தான் போடணும். அதுவே அந்த இந்தியான்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, ஓகேவா, சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு இந்திய கவர்னர் ஜெனரல்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜாஜி தான் போடணும். சரியா? அதனால் தெளிவாக பார்த்துங்க. அதன் பின் இந்திய குடியரசுத் தலைவர் போட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜியோட பேர் பரிசீலிக்கப்படுது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை இவர் வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு, அந்த இயக்கத்தையே வந்து எதிர்த்துருக்கிறாரு, அதனால் இந்த பதவியை வந்து இவர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பிடிவாதமாக இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராக ஆகிறதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணி இந்த மாதிரி இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர
பிரசாத்தை எல்லாம் பரிந்துரைச்சிடுறாங்க. ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜாஜியோட பேர் தான் அங்கே வந்து பரிசீலிச்சிருப்பாங்க. ஆனால் ராஜாஜி என்ன பண்ணிடுவார், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் எதிர்த்திருப்பார், அதெல்லாம் புறக்கணிச்சிருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கவங்களாம் ராஜாஜி மேலே கோபமாக இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் அந்த பீகாரில் இருக்கக்கூடிய நம்ம ராஜேந்திர பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் ஆயிடுவார். சரியா? அடுத்து பாருங்கள், கருத்து வேறுபாடு. யார் யாருக்கும் இடையில கருத்து வேறுபாடுன்னு பாருங்கள். நேருவோட அழைப்பின் பேரில் அவரது அமைச்சரவையில் இலாக்கா இல்லாத அமைச்சராகிறார். ஓகேவா? எந்த இலாக்காவும் இல்லாத அமைச்சராகிறாரு. வல்லபாய் பட்டேல் இறந்ததுக்கப்புறம், ஓகேவா, 1950 டிசம்பர் 5 வல்லபாய் பட்டேல் இறந்துடுறாரு. அப்போ மீதி ஒரு 10 மாதம் இருக்குது. அந்த 10 மாத காலத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்கிறார். ஓகேவா? ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராஜாஜிக்கு நேருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒத்து போகலை. ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் 2 பேர்த்துக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுது. அந்த கருத்து வேறுபாடு காரணமாக என்ன பண்ணுறாரு, ராஜாஜி வந்து அமைச்சரவையிலேருந்து விலகிக்கிறார். ஓகேவா? நிறைய கருத்து வேறுபாடு நடக்கிறனால ராஜாஜி வந்து இந்த மாதிரி உன்னோட அமைச்சரவையில் நான் வந்து வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி அமைச்சரவையிலேருந்து விலகிக்கிறார். ஓகே, அடுத்து பாருங்கள், பல பரிசோதனைகள் 1952 67 வரைக்கும் இலக்கிய பணி பாருங்கள். டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய ராஜாஜி மாநில அரசியலில் நுழைந்து சர்ச்சைக்குரிய முதலமைச்சரானார். எப்போ? 1952 54 வரைக்கும் அவர் தான் சிஎம்மாக இருப்பார் நம்ம சென்னையில். நிலைமையை சமாளிக்க முடியாமல் 1954 ஏப்ரல் 13 பதவி விலகிறார். ஏன் அப்படின்னா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துடுவார். அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்ப்பாங்க. அதனால் 1954 ஏப்ரல் மாதம் 13 பதவி விலகிறார். சரியா? நேரடி அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற ராஜாஜி இலக்கிய பணியில் ஈடுபடுறாரு. கல்கி இதழுக்கு ராமாயணம் பற்றிய தொடர் கட்டுரைகள் எழுதுகிறார். பாருங்க எந்த இடத்துக்கு, கல்கி இதழ். ஓகேவா? கல்கின்ற இதழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராமாயணம் பற்றின தொடரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுகிறாரு. இந்த தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தொகுத்து, இந்த ராமாயண கட்டுரைகள்லாம் தொகுத்து சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலாக வருது. ஓகேவா? பாருங்கள், சக்கரவர்த்தி திருமகன் ஒரு நூலாக வருது. சரியா? இங்கே பாருங்கள், சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற ஒரு நூலாக வெளிவருது. சரியா? அடுத்து பாருங்கள், 1955 குடியரசு நாளன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜிக்கு பாரத ரத்னா விருது தராங்க. 1955 ஜனவரி 26 இந்த மாதிரி ராஜாஜிக்கு பாரத ரத்னா விருது தராங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த சக்கரவர்த்தி திருமகன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். 1958 வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? இந்த சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்றது 1958 இந்த சக்கரவர்த்தி திருமகன் நூலுக்கு சாகித்ய அகாடமி ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. சரி, பாருங்கள், அதே மாதிரி பாரத ரத்னா எப்போனா 1955 பாரத ரத்னா விருது. ஓகேவா? குடியரசு தினத்தப்போ கொடுத்துருப்பாங்க. புதிய கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதையும் பார்க்கலாம், என்ன ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள். காங்கிரஸை விட்டு வெளியேறின ராஜாஜி அந்த கட்சிக்கு எதிராக செயல்படலானார். அவரை போன்ற அதிருப்தியாளர்களை சேர்த்து கொண்டு காங்கிரஸ் சீர்திருத்த குழு அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறார். பாருங்கள், ராஜாஜி மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறார். காங்கிரஸுக்கு எதிராக யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் அவர் பக்கம் இழுத்துக்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி காங்கிரஸ் ரீஃபார்ம் கமிட்டின்னு ஒன்று ஒன்று கொண்டுட்டு வராரு. ஒன்று கொண்டுட்டு வராரு. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இதுக்கு தான் பேர் மாற்றிடுவாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ்ன்னு சொல்லி இந்த காங்கிரஸ் ரீஃபார்ம் கமிட்டிக்கு பின்னாடி பேர் மாற்றுவாங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த காங்கிரஸ் சீர்திருத்த குழுவுக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தலைமை பொறுப்பு யார் அப்படின்னா பாருங்கள், KS வெங்கடகிருஷ்ண ரெட்டியார் தான் தலைவராக செயல்படுறாரு இந்த குழுவுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த குழுவோட நோக்கம் என்னென்னா தேர்தலில் காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிட்டு பலவீனப்படுத்துவது. பாருங்கள், தேர்தலில் காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிட்டு காங்கிரஸை பலவீனப்படுத்துறது தான் இந்த காங்கிரஸ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டியோட நோக்கம். ஓகேவா? அந்த நோக்கத்தோடு 1957 சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டு 13 இடங்களில் வென்று 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. ஓகேவா? 13 இடத்துல ஜெயிச்சு 2வது பெரிய கட்சியாக உருவெடுக்குது. ஆனால் மக்களவையில் பார்த்தீங்க அப்படின்னா 12 இடங்களில் மட்டும் போட்டிட்டு ஒரு இடத்துல கூட வெற்றியே பெறலை. ஓகேவா? மக்களவை தேர்தலில் 12 இடத்துல போட்டி போடுது, ஆனால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கவே இல்லை. ஓகேவா? 1957 செப்டம்பர் 28 29 மதுரையில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் தான் இந்த காங்கிரஸ் சீர்திருத்த குழுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழுவுக்கு வந்து பேரை மாற்றுறாங்க. என்னென்னா இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றுறாங்க. ஓகேவா? எங்கே நடந்த மாநாட்டில்? மதுரையில் நடந்த மாநாடு. 1957 செப்டம்பர் மாதம் 28 29 மதுரையில் மாநாடு நடக்குது.
அங்கே காங்கிரஸ் ரீஃபார்ம்ஸ் கமிட்டின்ற பேரை இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிடுறாங்க. ஓகேவா, காங்கிரஸ் செயல்திருத்த குழு அப்படின்னு காங்கிரஸ் சீர்திருத்த குழுன்றதை இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ்னு பேரை மாற்றிடுறாங்க. சரியா, சரி, பேரை மாற்றுறது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியே பார்த்திங்க அப்படின்னா இல்லாமல் போயிடுச்சு. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க பாருங்கள், பேர் மாற்றப்பட்டதோடு இந்த கட்சி தமிழ்நாட்டு அரசியல் வாழ்ந்து மறைந்து விட்டதுன்றாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், சுதந்திரா கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ? 1959 சுதந்திரா கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ராஜாஜி பார்த்திங்கன்னா 1959 ஜூன் 4 பாருங்கள், 1959 ஜூன் 4 முராரி வைத்தியா, அதுக்கப்புறம் மினோ மசானி, இந்த 2 பேர்த்தோட உதவியோடு தான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரா கட்சியை வந்து தேசிய கட்சியை சென்னையில் துவக்கிறார். ஓகே, சுதந்திரா கட்சி அப்படின்ற ஒரு தேசிய கட்சியாக சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார் யார் கூடன்னு பாருங்கள், முராரி வைத்தியா, மினோ மசானி. ஓகேவா, முராரி வைத்தியா, மினோ மசானி, இவங்க 2 பேர்த்தோட உதவியோடு தான் இந்த மாதிரி சென்னையில் சுதந்திரா கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. முராரி வைத்தியா, அதுக்கப்புறம் முராரி வைத்தியா பார்த்திங்கன்னா ஒரு அமைப்போட தலைவராக இருக்கிறார். எந்த அமைப்புன்னு பாருங்கள், சுதந்திர தொழில் முனைவோர் பேரவை அப்படின்ற அமைப்போட தலைவராக இருக்கிறாரு. மினோ மசானி பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டுக்கும் நேருக்கும் எதிரியாக இருக்கிறார். ஓகேவா, மினோ மசானி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிசத்துக்கும் நேருக்கும் எதிரியாக இருக்கிறாரு. ராஜாஜி நேருவோட எதிரிகளை தன் நண்பர்களாக்கி கொண்டு வலதுசாரி எதிர்ப்பணியை உருவாக்கிறார். பாருங்கள், நம்ம நேரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இடதுசாரி அணியோட தலைவராக இருப்பார். ஓகேவா, இடதுசாரி அணியோட தலைவராக இருப்பார். யார்? நேரு. அப்போ நேருக்கு அகைன்ஸ்டாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ராஜாஜி அவரோட பக்கம் வந்து வச்சுக்கிட்டு வலதுசாரி எதிர்ப்பணியை உருவாக்குறார். ஓகேவா, வலதுசாரி எதிர்ப்பணியை உருவாக்குறாரு. அதை பாருங்கள், இந்த மாதிரி நேருவின் சோசியலிச கொள்கையால், ஓகேவா, நேருவின் சோசியலிச கொள்கையால் பாதிக்கப்பட்ட ராம்கர் ராஜா, கலகண்டி மகாராஜா, தர்பங்கா மகாராஜாதி ராஜா போன்ற முன்னாள் அமைச்சர்கள் ராஜாஜியை ஆதரித்தனர். பாருங்கள், ராஜாஜி வந்து ஆதரிக்கிறாங்க. ஓகேவா, பாருங்கள், இந்த கூற்று மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து வலதுசாரி எதிர்ப்பணியை வந்து உருவாக்குறாரு. ஓகேவா, வலதுசாரி எதிர்ப்பணியை உருவாக்குறாரு. நேரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடதுசாரி எதிர்ப்பணியெலாம் இப்போ இருந்திருப்பார். ஓகேவா, அதை மட்டும் மாற்றி சொல்லிட்டேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி, பாருங்கள், நேருவின் சோசியலிச கொள்கையால் பாதிக்கப்பட்ட ராம்கர் ராஜா, அதுக்கப்புறம் கலகண்டி மகாராஜா, தர்பங்க மகாராஜாதி ராஜா போன்ற முன்னாள் அரசர்கள் ராஜாஜியை ஆதரித்தனர். பின்னர் NG ரங்கா, KM முன்சி, ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா, அதுக்கப்புறம் பட்டியாலா மகாராஜா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி பக்கம் சேர்ந்துக்கிறாங்க. ஆல்ரெடி 3 பேர் சேர்ந்துட்டாங்க, மறுபடியும் 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி பக்கம் சேர்ந்துக்கிறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் எப்படியாவது வந்து சுதந்திரா கட்சிக்கு இழுத்துட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறல. ஓகேவா, ஜெயபிரகாஷ் நாராயணன் காந்தியத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு பெரிய ஆள். ஆனால் அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. சுதந்திரா கட்சிக்கு ராஜாஜி எப்படியே அவரை இழுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அது வந்து வெற்றி பெறல. சுதந்திரா கட்சி காங்கிரஸுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட வலதுசாரி மாற்று அமைப்பு. பாருங்கள், சுதந்திரா கட்சின்றது காங்கிரஸுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட வலதுசாரி மாற்று அமைப்புன்றான். பார்த்தீங்களா, அப்போ இடதுசாரி அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரு எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம முன்ன தான் சொன்னோம், இடதுசாரி அமைப்பை சார்ந்தவங்க நேரு எல்லாம் இருக்காங்க அப்படின்னா, வலதுசாரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாஜி இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்க. அப்போ சுதந்திரா கட்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வலதுசாரி அமைப்பு. ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேருவோட லைசன்ஸ் பெர்மிட் ராஜா இவங்க வந்து முடிவுக்கு கொண்டு வரதான் ராஜாஜியோட சுதந்திரா கட்சியின் மூல மந்திரமாக இருந்தது. அதாவது என்னன்னா, லைசன்ஸ் பெர்மிட் ராஜ் அப்படின்னா நேரு வந்து பிஎம்மாக இருக்கிறாருல்ல, நேரு வந்து எப்படியோ பிஎம் ஆக விடாத நம்ம தடுக்கணும்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இந்த சுதந்திரா கட்சியோட மூல மந்திரமாக இருக்குது. சுதந்திரா கட்சி இனநல கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து வர்ணிக்கிறார். சுதந்திரா கட்சியை இனநல கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து வர்ணிக்கிறார். இந்த கூட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சுதந்திரா கட்சி இனநல கட்சின்னு வர்ணித்தவர் யாருன்னா பெரியார். அடுத்து பாருங்கள், அண்ணாவுடனான ராஜாஜி 1962. காங்கிரஸ் மீதான வெறுப்பு ராஜாஜியின் அரசியல் கண்ணை குருடாக்கி விட்டது. ராஜாஜி திராவிட கட்சிகளை இனவாத வெறுப்பின் உருவம்னு சொல்கிறார். பாருங்கள், ராஜாஜி என்ன சொல்கிறாரு, திராவிட கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சிகள் எல்லாத்தையும் இனவாத வெறுப்பின் உருவம்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அண்ணாவும் அவரோட தம்பியும் என்ன சொல்கிறாங்க, ராஜாஜி வந்து மாக்கியவள்ளி பிராமண குள்ளநரின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த கூற்று பாருங்கள், மாக்கியவள்ளி பிராமண குள்ளநரி இப்படிலாம் வந்து யாரை சொல்கிறாங்கன்னு கேட்டால் ராஜாஜி. ஓகேவா, ராஜாஜியை சொல்கிறாங்க. யார்? அண்ணாவும் அவரோட தொண்டர்களும். ஓகேவா, என்னன்னு சொல்கிறாங்க, மாக்கியவள்ளினும் பிராமண குள்ளநரி, இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஏரியா. பிராமண குள்ளநரி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான் பொண்ணு. ஓகேவா, பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் ராஜாஜியோட முதல் எதிரியான கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்றாங்க. ஓகேவா, ராஜாஜியோட முதல் எதிரி யார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகமாக. இருப்பினும் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஆத்திரம் இரு அரசியல் துருவங்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தது. பாருங்கள், இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு என்ன ஒரு இதுனா எதிர்ப்புனா, நம்ம
எப்படியாவது காங்கிரஸை எதிர்க்கணுன்றது தான் திமுகவோட பிளான். அதே மாதிரியே தான் சுதந்திர கட்சிக்கும் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை எதிர்க்கணும் அப்படின்னு தான் சுதந்திர கட்சிக்கும் பிளான். அப்போ 2 கட்சி இணையிறாங்க. ஓகேவா, எதிரி நண்பன் என்ற அரசியல் சாணக்கியம் இப்போ இருந்தால் கூட்டணிக்கு உரமாயிற்று. சுதந்திர கட்சி 1962 சட்டப்பேரவை தேர்தலில் 94 இடங்களில் போட்டி போட்டு வெறும் 6 இடத்துல ஜெயிக்குது. ஓகேவா, 94 இடத்துல போட்டி போட்டு வெறும் 6 இடத்துல ஜெயிக்குது. மக்களவை தேர்தலில் 22 இடங்களை கைப்பற்றுது. ஓகேவா, மக்களவை தேர்தலில் 22 இடங்களை கைப்பற்றுது. திமுக ராஜாஜியை சவாரி குதிரையாக பயன்படுத்தி கொண்டது. ராஜாஜி திமுகவை ஆதரித்ததால் அந்த கட்சிக்கு சமூக மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது என்று குறிப்பிட்டார் சி சுப்பிரமணியம். பாருங்கள், ராஜாஜி வந்து திமுகவை ஆதரித்தனால தான் அந்த சுதந்திர கட்சிக்கு வந்து மதிப்பு மரியாதையும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சி சுப்பிரமணியம் சொல்கிறார். ஓகேவா, சரி பாருங்கள், ராஜாஜியோட இந்திய எதிர்ப்பு பாருங்கள். ராஜாஜியோட இந்திய எதிர்ப்பு. ராஜாஜி 1938 ராஜாஜி தீவிர இந்திய ஆதரவாக இருந்திருக்கிறார். பாருங்கள், ராஜாஜி 1938 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை வந்து ஆதரிச்சிருப்பார். ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கூட்டி தலைமையெல்லாம் தாங்குவார். அது பின்னாடி 65. ஓகேவா, சரி பாருங்கள், அவர் முதலமைச்சராக இருந்தபோது இந்தியை கட்டாய பாடமாக்கி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்கொண்டவர். ஆனால் இந்திய ஆதரவாளரான ராஜாஜி 1956 ஜனவரி 28 ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் பெரியார் அண்ணாதுரையுடன் சேர்ந்து கையொப்பமிட்டார். பாருங்கள், ஆங்கிலம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்து கொண்டுட்டு வராங்க. எப்போ 1956 ஜனவரி 28 ஒரு தீர்மானம் கொண்டுட்டு வராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கையெழுத்து போட்டிருப்பார், பெரியார்லாம் கையெழுத்து போட்டிருப்பார். அவரு கூட பார்த்தீங்கன்னா இவரும் சேர்ந்து கையெழுத்து போடுறாரு. யார்? ராஜாஜியும் சேர்ந்து கையெழுத்து போட்டிருப்பார். சரியா, 1957 மொழிகளில் கமிஷன், ஓகேவா, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் கமிஷன் இந்திய ஆதரவுக்கு பரிந்துரைகளை கடுமையாக எதிர்த்தார். பாருங்கள், இந்திய ஆதரவு பரிந்துரைகளை வந்து கடுமையாக எதிர்க்கிறார். 1957 தான் இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் ஒன்று வரும். அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய ஆதரவு பரிந்துரைகளை கடுமையாக எதிர்க்கிறாரு. 1958 மார்ச் 8 அகில இந்திய மொழி மாநாட்டை கூட்டுறாரு. அகில இந்திய மொழி மாநாட்டை கூட்டி இந்த மாதிரி வந்து சொல்கிறார். என்னென்னா, ஆங்கிலம் எப்படி இந்திய ஆதரவாளர்களுக்கு அந்நிய மொழியோ அதே மாதிரி இந்தி பேச தெரியாதவர்களுக்கு இந்தி அந்நிய மொழி தான் அப்படின்னு சொல்லி பிரகடனம் பண்ணிட்டார். ஓகேவா, எந்த மாநாட்டில்? மதுரையில் நடந்த ஒரு இது மாநாடு எந்த பிளேஸ்ன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை பார்த்துக்கோங்க. 1958 மார்ச் 8 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அகில இந்திய மொழி மாநாட்டில் இந்த மாதிரி வந்து பேசியிருக்கிறார். சரியா, அதே மாதிரி பாருங்கள், பெரியார் அண்ணாதுரை ஆகியோரின் பிரதிநிதி போல் பேசுகிறார். யார்? நம்ம ராஜாஜி. பெரியாரோடையும் அண்ணாவோட பிரதிநிதி மாதிரியும் அவர் பேசிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1965 இந்த மாதிரி வந்து திமுக முன்னின்று நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரிக்கிறார். பாருங்கள், திமுகவோட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரிக்கிறார். எப்போ? 1965. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவரே ஒரு மாநாடு கூட்டுறார். யார்? ராஜாஜி. பாருங்கள், 1965 ஜனவரி 17 திருச்சியில் சென்னை மாகாண இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கூட்டினார். பாருங்கள், 1965 ஜனவரி 17 திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கூட்டுறாரு. அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சி மொழியாக வழி செய்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 17 வந்து பார்த்தீங்கன்னா அதை கிழிச்சு அரபிக்கடலில் வீசணும்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்கள், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுப்பா. இதெல்லாம் வந்து திடீர்னு இந்த கூட்டுரை வந்து யார் சொன்னாங்கன்னு பிடிச்சி கேட்டு விட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். ஓகேவா, அதெல்லாம் அவசரப்பட்டு நம்ம வந்து பெரியாரை போட்டு வச்சுருவோம். ஏன்னா பெரியார் தான் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே இந்த மாதிரி நான் வந்து கொளுத்த போகிறேன், எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பார். நம்ம அவசரப்பட்டு பெரியாரை போட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ஓகேவா, அந்த டயலாக்லாம் பார்த்திங்கன்னா ராஜா சொல்லியிருக்கிறாரு. இந்திய ஆட்சி மொழியாக வழி செஞ்ச நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு அரபிக்கடலில் வந்து நம்ம வந்து வீசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேவா, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். சரியா, சரி, அடுத்து பாருங்கள், முக்காலி கூட்டணினா ஒரு 3 பேர் சேர்ந்து கூட்டணி போட்டு காங்கிரஸ் வந்து தோக்கடிக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தான் முக்காலி கூட்டணி. பாருங்கள், 1967 ராஜாஜி அவரது 88 வயசில் தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று முழு மூச்சுடன் செயல்பட்டார். 1962 திமுகவோட உடன்பாடு கொண்டிருந்த ராஜாஜி 1967 தேர்தலுக்கு அந்த கட்சியுடன் முன்கூட்டியே கூட்டணி ஏற்படுத்தி கொண்டார். பாருங்கள், 1967 எப்படியும் தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியும். அதனால் முன்னாடியே நம்ம கூட்டணி போட்டலான்னு சொல்லி திமுக கூட கூட்டணி போடுறாரு. ஓகேவா, பாருங்கள், திமுக கம்யூனிஸ்ட் உறவு இந்த கூட்டணிக்கு தடையாக இருக்கவில்லை. திமுக சுதந்திர கட்சி ஃபார்வர்டு கட்சி இந்த 3 கட்சியும் சேர்ந்து காங்கிரஸ் எதிர்க்குது. பாருங்கள், திமுக சுதந்திர கட்சி ஃபார்வர்டு பிளாக் கட்சி. இந்த ஃபார்வர்டு பிளாக் கட்சி உங்களுக்கே தெரியும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து 1939 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த ஃபார்வர்டு பிளாக் கட்சி தான் அது. இந்த 3 கட்சியும் கூட்டணி போட்டு காங்கிரஸை வந்து எதிர்க்குது. இந்த கூட்டணியை வந்து பார்த்திங்கன்னா முக்காலி கூட்டணின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. ஓகேவா, இந்த கூட்டணியை முக்காலி கூட்டணின்னு சொல்கிறாங்க. யார்? காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஓகேவா,
இந்த கூட்டணி, இந்த 3 கட்சி சேர்ந்த கூட்டணியை முக்காலி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வர்ணிக்கிறார். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா, ஓகேவா? சரி, 1967 இந்த முக்காலி கூட்டணி தான் வெற்றி பெறுது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தப்பட்டது. பாருங்கள், 30 வருஷம் கழித்து காங்கிரஸ் வந்து வீழ்த்திடுறாங்க, ஓகேவா? ராஜாஜியோட ஆதரவோடும் ஆசியோடும் அண்ணாதுரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆகிறார், ஓகேவா? திமுக சேர்ந்த முதலமைச்சராக ஆகிறார், ஓகேவா? எப்படியாவது பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் இந்த ராஜாஜியோட எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறிடுது, ஓகேவா? தனியாக தாகம் தீர்ந்தது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைவதற்கு ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா வழிவகை எடுத்து கொடுத்துருக்கிறார், ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் இறுதி ஆண்டு. பாருங்கள் இறுதி ஆண்டுகள் 1967 1972 வரைக்கும் பாருங்கள். அண்ணாதுரைக்கு பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சரான கருணாநிதி மேற்கொண்ட முதல் முயற்சிகளில் ஒன்று தான் மதுவிலக்கு கொள்கையை தளர்த்தியதான். பாருங்கள், மதுவிலக்கு கொள்கையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மதுவிலக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மதுவை வந்து மறுபடியும் கொண்டு வந்துடுவார், நடைமுறைப்படுத்திடுவார். அதனால் அதிர்ச்சி அடைஞ்ச ராஜாஜி புதிய முதலமைச்சருடன் வாதாடி பார்த்தும் எந்த பயனும் இல்லை. புதிய முதலமைச்சர்னா நம்ம கருணாநிதி தான், ஓகேவா? இந்த மாதிரி போய் கருணாநிதி கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு, கலைஞர் கருணாநிதி கிட்ட ராஜாஜி போய் இந்த மாதிரி பேசுகிறாரு. என்னென்னா, இந்த மதுவிலக்கு கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தளர்த்தாதீங்க, அது அமல்லையே இருக்கட்டும். மது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து டேஞ்சர்லாம் இருக்குது, மது வந்து பருகிறனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பார். ஆனால் கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா கேட்கவே மாட்டார். அதனால் பார்த்திங்கன்னா இதுவரை பிறருக்கு பாடம் கற்பித்து வந்த ஆச்சாரியார் முதன்முறையாக பிறரிடமிருந்து பாடம் கற்றார். அதன் விளைவாக சுதந்திரா கட்சி திமுகவுடனான உறவை முறித்து கொண்டார். பாருங்கள், கலைஞர் வந்து திமுக கண்ட்ரோலாம் கலைஞர்கிட்ட போனதுக்கப்புறம் இவருக்கும் கலைஞருக்கும் பிரச்சனையாகி இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி வந்து அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு, ஓகேவா? திமுகலேருந்து வெளியே வந்துடுறாரு. காமராஜரின் தலைமையிலான அகில இந்திய காங்கிரஸை விட்டு வெளியேறிய அமைப்பு காங்கிரஸுடன் கூட்டு சேர்ந்தார் ராஜாஜி. பாருங்கள், ஆல்ரெடி அந்த மாதிரி வந்து காங்கிரஸ் விட்டு தான் வெளியே வந்தார், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கூடயே போய் கூட்டணி போடுறாரு ராஜாஜி. 1971 சுதந்திரா கட்சி அமைப்பு, ஜனசங்கம், சம்யுக்த சோசியலிச கட்சி, இந்த 3 கூட்டணியும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா 1971 பொது தேர்தலில் இந்திரா காந்தி எதிர்த்து போட்டிடுறாங்க. போட்டிட்டு ஜெயிக்கலாம் இல்லை, கேவலமாக தோத்துடுறாங்க, ஓகேவா? படுதோல்வி அடைஞ்சிருது. எந்த 3 கட்சி அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி காங்கிரஸ், ஜனசங்கம், ஓகேவா? சுதந்திரா கட்சி, அதுக்கப்புறம் சம்யுக்தா சோசியலிச கட்சி, இந்த 3 கூட்டணியும் பார்த்தீங்க அப்படின்னா 1971 பொது தேர்தலில் போட்டிடுறாங்க. போட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தோற்று போயிடுறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் சுதந்திரா கட்சியோட உறுப்பினர் எண்ணிக்கைலாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா பாருங்கள், சுதந்திரா கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை 23லேருந்து 8 குறையுது. சட்டமன்ற பேரவையோட எண்ணிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா 27லேருந்து 19 குறையுது. இந்த மாதிரி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, ஓகேவா? ராஜாஜியால் காங்கிரஸின் செல்வாக்கை ஓரளவு மட்டும்தான் குறைக்க முடிஞ்சது ஒழிய இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அழிக்க முடியல, ஓகேவா? ராஜாஜியோட இந்த காங்கிரஸ் செல்வாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு தான் குறைக்க முடிஞ்சது ஒழிய கம்ப்ளீட்டாக வந்து காங்கிரஸ் அழிக்க முடியல, ஓகேவா? சுதந்திரா கட்சி தான் காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்பட்ட ராஜாஜி 1972 டிசம்பர் மாதம் 25 ஓகேவா 94 வயசில் சென்னை பொது மருத்துவமனையில் இயற்கை எய்தினார். பாருங்கள், ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா 1972 வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 25 94 வயசில் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா இறந்துடுறார், ஓகேவா? பாருங்கள், ராஜாஜியோட குடும்ப வாழ்க்கை, ஓகேவா? ராஜாஜியோட குடும்ப வாழ்க்கை 1897 அலமேலு மங்காவை மணந்த ராஜாஜி தம்பதியருக்கு 2 பையன்களும் 2 பெண்களும் பிறந்தன. பாருங்கள், 2 பசங்க 2 பொண்ணுங்க, ஓகேவா? தனது 38 வயதில் 1916 மனைவியை இழந்த ராஜாஜி மறுமணம் செய்து கொள்ளாமல் பிள்ளைகளை வளர்ப்பதிலேயே கவனம் செலுத்தினார். பாருங்கள், 38 வயசில் அவங்க ஒய்ஃபை வந்து இழந்துடுறாரு ராஜாஜி. அலமேலு மங்கம்மா வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தன்னோட பிள்ளைகளை எப்படியோ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கவனம் செலுத்திடுறாரு. இவரது மகன் CR நரசிம்மன் அரசியலுக்கு வந்து 1952 62 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். பாருங்கள், அவங்க பையனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 10 வருஷம் இருக்கிறாருப்பா, 1950 62 வரைக்கும், ஓகேவா? அடுத்து பாருங்கள், ராஜாஜியோட மகள் லட்சுமியை காந்தியின் மகன் தேவதாஸ் காந்திக்கு திருமணம் செய்து கொடுத்தார். பாருங்கள், ராஜாஜியோட பொண்ணு 2 பொண்ணு 2 பசங்க, அதில் ஒரு பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமி. அந்த லட்சுமியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காந்தி இருக்காரு பார்த்தீங்களா, காந்தியடிகள், அவங்களோட பையன் பேர் தேவதாஸ் காந்தி. அந்த தேவதாஸ் காந்திக்கு இந்த லட்சுமியை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாரு, ஓகேவா? ராஜாஜியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ராஜ்மோகன் காந்தியும்
தத்துவ மேதையான ராமச்சந்திர காந்தியும் மேற்கு வங்க ஆளுநராக இருந்த காந்திய சிந்தனையாளர் கோபாலகிருஷ்ண காந்தியும் ராஜாஜியின் பேரன்கள் ஆவர். பாருங்கள், ராஜாஜியோட பேரன்கள் பாருங்கள் 3 பேர்த்த சொல்கிறாங்க. ராஜாஜியோட வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ராஜ்மோகன் காந்தி, அதுக்கப்புறம் தத்துவ மேதை ராமச்சந்திர காந்தி, மேற்கு வங்க ஆளுநராக இருந்த காந்திய சிந்தனையாளர் கோபாலகிருஷ்ண காந்தி. இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜியோட பேரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி பாருங்கள், இலக்கியவாதி ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கியவாதி. ராஜாஜி ஆங்கிலத்திலும் தமிழிலும் நன்கு பேசவும் எழுதவும் வல்லவர். சேலம் இலக்கிய மன்றத்தை தோற்றுவித்தவர். பாருங்கள், இது முக்கியம், இது கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? ராஜாஜி தான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் இலக்கிய மன்றத்தை தோற்றுவிச்சிருக்கிறாரு. அப்போ சேலம் இலக்கிய மன்றத்தை தோற்றுவிச்சவர் யாருன்னா ராஜாஜி தான். அதே மாதிரி தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், அதுவும் ராஜாஜி தான். ஓகேவா? 1916. ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா சிறையில் தவம், மகாபாரதம், அதுக்கப்புறம் ராமாயணம், கம்பராமாயணம் ஆங்கில மொழிபெயர்ப்பு, திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு, பகவத்கீதை, உபநிடதம், இதெல்லாம் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் சாக்ரட்டிஸ், மார்க்கஸ் அரேலியஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களோட சிறந்த படைப்புகள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி பாருங்கள், இந்த மாதிரி தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாருன்னா 1916. அதே மாதிரி ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா சிறையில் தவன்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். மகாபாரதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் 1951. ராமாயணத்தை 1957 எழுதியிருப்பார். கம்பராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறளையும் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். எப்போ? 1965. பகவத்கீதை, அதுக்கப்புறம் உபநிடதத்தை ஆங்கிலம் எழுதியிருப்பார். சாக்ரட்டிஸ், மார்க்கஸ் அரேலியஸ் அப்படின்ற நூலை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இதெல்லாம் இவரோட சிறந்த படைப்புகள். பல சிறுகதைகள், நாவல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1958 பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தியின் திருமகன் அப்படின்ற ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருப்பாங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். 1958னா வந்து இந்த மாதிரி வந்து சக்கரவர்த்தி திருமகன் நூலுக்கு சாகித்ய அகாடமி கொடுத்துருப்பாங்க. 1959 சுதந்திரா கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படியே லைனாக வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ராஜாஜியின் பக்தி பாடல்களில் ஒன்றான கண்ணனை பற்றி குறை ஒன்றுமில்லை மணிமூர்த்தி கண்ணா என்ற பாடல் சர்வதேச பாராட்டை பெற்றது. பாருங்கள், தேச மற்றும் சர்வதேச பாராட்டை பெற்றது. பாருங்கள், ராஜாஜியோட இந்த பாட்டு. ஓகேவா? குறை ஒன்றுமில்லை மணிமூர்த்தி கண்ணான்னு ஒரு பாட்டு வரும்ல, அது வந்து ராஜாஜியோட அந்த பாட்டு தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ராஜாஜி பம்பாய் பாரதிய வித்யாபவனின் தோற்றாகர்த்தாக்களில் ஒருவர் ஆவார். பாருங்கள், பம்பாய் பாரதிய வித்யாபவன் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணதில் நம்ம ராஜாஜியும் ஒருத்தருன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், இந்திய அரசு ராஜாஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. எப்போ? 1954 வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம முன்னாடி பார்த்தது என்ன பார்த்தோம்? 1955 கொடுப்பாங்க, ஜனவரி மாதம் 26 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இந்த 54 3 பேர்த்துக்கு அறிவிச்சிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து RRR அப்படின்னு சொல்லிட்டு கூட ஞாபகம் வச்சுருக்கோம். ஒரு ஆறு பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரி, இன்னொரு ஆறு பார்த்திங்கன்னா சர் சி.வி. ராமன், இன்னொரு ஆறு பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஓகேவா? 3 பேர்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேர்த்துக்கும் 1954 தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்கள், ராஜாஜியோட நிர்வாகம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 படி சுதந்திர இந்தியாவில் மத்திய மாநில அரசாங்கங்களை அமைக்கப்படுவதற்கான அடிப்படை ஆவணமாகும். இந்த ஆவணத்தின் அடிப்படையிலேயே மாநிலங்களின் தேர்தல் நடத்தப்பட்டு அரசாங்கம் அமைக்கப்பட்டது. வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் சென்னை மாகாண சட்டப்பேரவை தேர்தல் 1952 மார்ச் மாதம் நடைபெற்றது. பாருங்கள், 1952 மார்ச் மாதம் தான் சென்னை மாகாண சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு டேட்டா பார்த்துருப்போம். ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? 1951 அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகி 1952 பிப்ரவரி மாதம் வந்து எலெக்ஷன் 21 எலெக்ஷன் முடிஞ்சு போயிருன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? சரி பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல் 1952 தேர்தல் தொகுதிகள் பாருங்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் தேர்தல் தொகுதிகளை தீர்மானித்தல் ஆணை. ஓகேவா? தீர்மானித்தல் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பாருங்கள், எந்த சட்டம்னு கேட்பாங்க? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகுதிகளை சென்னை தேர்தல் தொகுதிகளை தீர்மானித்தல் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஆணையின்படி தான் சென்னை சட்டப்பேரவைக்கான 375 தொகுதிகளில் தேர்தல் மூலம் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். 3 இடங்களில் போட்டியின்றி பூர்த்தி செய்யப்பட்டன. எஞ்சியிருந்த 372 இடங்களுக்கான தேர்தல் போட்டி நடைபெறுது. பாருங்கள், 3 இடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டியின்றி தேர்ந்தெடுத்துறாங்க. மீதி இருக்கிற 372 இடங்களில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்குது. மொத்தம் சென்னை சட்டப்பேரவைக்கு 375 சீட்டு. ஓகே, 375ல் 3 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டியின்றி தேர்ந்தெடுத்துறாங்க. மீதி
72 சீட் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடக்குது. ஓகேவா, எலெக்ஷன் நடக்குது. அரசியல் கட்சிகள் அப்போ வந்து அரசியல் கட்சி பாருங்கள், 1952 சென்னை சட்டப்பேரவை தேர்தலில் பங்கேற்ற பிரதான கட்சிகள் ஒன்று பார்த்திங்கன்னா காங்கிரஸ், இன்னொன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் டி பிரகாசத்தின் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி, அதுக்கப்புறம் என்ஜி ரங்காவின் கிருஷிகார் லோக் கட்சி, அதுக்கப்புறம் திமுக இந்த தேர்தலில் கலந்து கொள்ளவில்லை. பாருங்கள், திமுக வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் கலந்துக்கல. ஓகேவா, அடுத்து பாருங்கள், இந்த இந்த கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1952 தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் நடந்த கட்சி. இதை வந்து இந்த மாதிரி கொஸ்டினை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1952 சட்டப்பேரவை தேர்தலில் எந்தெந்த கட்சி கலந்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, டி பிரகாஷத்தோட கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி, என்ஜி ரங்காவின் கிருஷிகர் லோக் கட்சி. ஓகேவா, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. திமுக வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தலில் கலந்துக்கல. ஓகேவா, மாறாக கட்சி கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸ் அல்லாத முற்போக்கு கருத்துக்களுடைய வேட்பாளர்களையும் குறிப்பிட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் ஆதரிப்பதென முடிவு செய்தது. பாருங்க, சட்டமன்றத்திலும் மத்திய மக்களவையிலும் திராவிட நாடு தனி நாடு கோரிக்கையை ஆதரிப்போம் என்ற வாக்குறுதியில் கையொப்பமிட்ட கம்யூனிஸ்டுகள் மறுத்துவிட்டன. பாருங்க, இந்த மாதிரி வந்து திராவிட நாடு தனி நாடு கோரிக்கையை வந்து ஆதரிப்போம் அப்படின்ற வாக்குறுதியில் கம்யூனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போடல. ஓகேவா, கையெழுத்து போட மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க, கையெழுத்து போடல. எனினும் எப்படியும் காங்கிரஸை கவிழ்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் திமுக கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களை வலிய சென்று ஆதரித்தது. பாருங்கள், இந்த மாதிரி எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை வந்து நம்ம வந்து எப்படியும் அவங்க வந்து கவிழ்த்துடணும் அப்படின்ற பிளானில் வந்து இந்த மாதிரி திமுக வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. ஓகேவா, அதே போன்று அதே நோக்கத்தோடு பெரியாரின் திராவிடர் கழகமும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களை வெற்றி பெற ஆதரவளித்தது. பாருங்கள், பெரியாரோட திராவிடர் கழகமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களை வந்து வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி ஆதரவளிக்கிறாரு. பெரியார் வந்து காங்கிரஸுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் பண்ணுறார். ஓகேவா, பெரியார் வந்து காங்கிரஸுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் பண்ணுறாரு. கம்யூனிஸ்டுகளின்றி காமன்வெல்த் கட்சி, தமிழ்நாடு உழைப்பாளர்கள் கட்சி வேட்பாளர்களும் 5 சுயேட்சைகளும் அதுக்கப்புறம் திமுகவின் ஆதரவை பெற்றன. பாருங்கள், கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லாமல் காமன்வெல்த் கட்சிக்கும் இந்த மாதிரி வந்து திமுக சப்போர்ட் பண்ணுது. தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி வேட்பாளர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 5 சுயேட்சையாக நிற்கிறாங்க. ஓகேவா, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்குறாங்க. ஓகேவா, பிடி ராஜன் தலைமையிலான நீதி கட்சி 9 இடங்களில் போட்டியிட்டது. பாருங்கள், பிடி ராஜன் தலைமையில் கூட பார்த்தீங்கன்னா அந்தமாரி 9 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி வந்து பார்த்திங்கன்னா போட்டி போடுது. ஓகேவா, தலைமை யார்? நம்ம பிடி ராஜனோட தலைமையில். ஓகேவா, அடுத்து பாருங்கள் தேர்தல் முடிவுகள். ஓகேவா, பாருங்கள் கட்சிகள் பெற்ற இடங்கள். சென்னை சட்டமன்ற தேர்தல் 1952 ஜனவரி மாதம் 9 கட்டங்களாக நடந்தது. பாருங்கள், மொத்தம் வந்து 9 கட்டம் நடந்திருக்கு, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, மொத்தம் 2507 வேட்பாளர்கள், 2472 ஆண்கள், 35 பெண்கள் விண்ணப்பித்தனர். இவர்கள் 79 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. இதெல்லாம் வந்து டேட்டாலாம் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ கேட்கக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சில இடங்களில் இந்த டேட்டா வந்து கொடுத்துருவோம். ஓகேவா, நமக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2025 குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வந்து வெற்றி பெற்றது 1923 தேர்தல்னு சொல்லி கொடுத்துருந்தான். ஓகேவா, அது மோஸ்ட்லி தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கு படித்தவங்க போட்டிருக்கலாம். புரியுதா? அதனால் ஒரு சில டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது இருந்தது அப்படின்னா மனப்பாடமே பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. சரியா, அடுத்து பாருங்கள், 751 வேட்பாளர்கள் விலகி கொண்டனர். எஞ்சி இருந்தோர் தேர்தலில் போட்டியிட்டனர். தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் 152 இடத்துல வந்து ஜெயிச்சிடுறாங்க. கம்யூனிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 62 இடத்துல ஜெயிக்கிறாங்க. கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி 35 இடத்துல ஜெயிக்குது. தமிழ்நாடு உழைப்பாளர்கள் கட்சி 19 இடத்துல ஜெயிக்கிறாங்க. கிருஷிகர் லோக் கட்சி வந்து 15 இடத்துல ஜெயிக்குது. சோசியலிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா 13 இடத்துல. காமன்வெல்த் கட்சி கூட பார்த்தீங்கன்னா 6 இடத்துல ஜெயிக்கிறாங்க. சென்னை மாகாண முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா 5 இடத்துல ஜெயிக்கிறாங்க. ஃபார்வர்டு பிளாக் கட்சி கூட பார்த்தீங்க அப்படின்னா 3 இடத்துல வந்து ஜெயிக்கிறாங்க. ஓகேவா, அகில இந்திய ஷெட்யூல்டு ஜாதி கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது, அது கூட 2 இடத்துல ஜெயிச்சிடுறாங்க. நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல ஜெயிக்குது. சுயேட்சையாக நின்று ஜெயிச்சவங்க கூட 62 இடத்துல ஜெயிக்கிறாங்க. ஓகேவா, சுயேட்சையாக நின்று ஜெயிச்சவங்க கூட 62 இடத்துல ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் 152, கம்யூனிஸ்ட் ஒரு 62, இதர கட்சிகள் அதுக்கப்புறம் சுயேட்சைகள்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 161. இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 375 வந்துடும். ஓகேவா, அதான் இங்கே சொல்கிறேன். ஓகேவா, சரி பாருங்கள், காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 152, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 62, அதுக்கப்புறம் சுயேட்சையாக நின்றவங்க இதர கட்சிகள்லாம் சேர்த்து 161. ஓகேவா, பாருங்கள், இது கூட்டினீங்க அப்படின்னா 5 வரும். இது பாருங்கள் 6 6 12, 12 ஒரு 5 பார்த்திங்கன்னா வந்து 17. பாருங்கள் 375 வந்துருச்சு. ஓகேவா, மொத்தமாக 375. அடுத்து பாருங்கள் காங்கிரஸுக்கு பின்னடைவு. இந்த தேர்தலில் காங்கிரஸும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. முதலமைச்சராக இருந்த குமாரசாமி ராஜா அவரது ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். இதெல்லாம் நம்ம குமாரசாமி ராஜா பார்க்கும்போதே பார்த்தோம். அவரோட சொந்த தொகுதியிலே பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிருவாங்க. ஓகேவா, அவரது பல அமைச்சர்களும் தோற்றனர். முன்னாள் முதலமைச்சர் டி பிரகாசம் சென்னை துறைமுக தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். பிரபல தொழிலதிபர் ராமநாத கோயங்காவும் அதுக்கப்புறம்
திருக்குறள் முனுசாமியும் உழைப்பாளர் கட்சி சேர்ந்தவர், அவரும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டனர். அருப்புக்கோட்டையில் இருந்த முத்துராமலிங்க தேவரும் வண்ணாரப்பேட்டையில் இருந்த ப. ஜீவானந்தமும் மதுரை வடக்கில் இருந்த பி. ராமமூர்த்தியும் வெற்றி பெற்றனர். பாருங்கள், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. யார்? அருப்புக்கோட்டையில் இருந்த முத்துராமலிங்க தேவர், வண்ணாரப்பேட்டையில் இருந்த ப. ஜீவானந்தம், மதுரை வடக்கில் இருந்த பி. ராமமூர்த்தி, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. ஓகேவா? ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட 190 தொகுதிகளில் 96 தொகுதிகள் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுது. ஓகேவா? ஆந்திரம், அதுக்கப்புறம் மலபார் பகுதிகளில், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கணிசமான முறையில் தான் வந்து வெற்றி பெறாங்க. ஓகேவா? எங்கெங்கே? ஆந்திராவில் மலபார் பகுதிகளில் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கணிசமான முறையில் வெற்றி பெறாங்க. சென்னை மாகாண அளவில் 152 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றதால் அந்த கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் அமைக்கிறதுல அதில் கொஞ்சம் சர்ச்சையும் சிக்கலும் ஏற்படுது. ஓகேவா? பாருங்கள், அதனால் என்ன பண்ணுறாங்க, கம்யூனிஸ்டுகளோட செல்வாக்கு பாருங்கள், கம்யூனிஸ்டுகளோட செல்வாக்கு என்னன்னு பார்க்கலாம். இந்த தேர்தலில் ஆந்திரா பகுதியிலிருந்து பல கம்யூனிஸ்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. சென்னை மாகாணத்தில் அவர்களது செல்வாக்கு அதிகரித்து வந்தது. 1952 பிப்ரவரி மாதம் கிசான் மஸ்தூர் பிரசா கட்சியின் தலைவரான முன்னாள் முதலமைச்சர் டி. பிரகாசம் ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்ற கூட்டணியை உருவாக்கினார். பாருங்கள், இந்த ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டமைப்பை உருவாக்குனது யாருன்னா டி. பிரகாசம். ஓகேவா? இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1952 பிப்ரவரி மாதம் இந்த கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியோட தலைவராக வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா நம்ம டி. பிரகாசம் தான் இருந்திருப்பார். ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டணியை உருவாக்குனது யாருன்னா இந்த டி. பிரகாசம் தான். ஓகேவா? இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாப்பா, இதெல்லாம் தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்கள், இந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட், தமிழ்நாடு உழைப்பாளர்கள் கட்சி, அதுக்கப்புறம் காமன்வெல்த் கட்சி, சுயேட்சைகள் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க. அந்த கூட்டணியின் பெயரால் குறைந்தபட்ச பொது திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெளியிடப்பட்டது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த கூட்டணியை 166 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரிப்பதாகவும், எனவே கூட்டணிக்கு அரசாங்கம் அமைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கோரி பிரகாசம் ஆளுநர் ஸ்ரீ பிரகாசாவுக்கு விண்ணப்பித்தார். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கூட்டணியெலாம் வந்து எல்லாம் ஏற்படுத்திடுறாங்கல்ல. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 152 இடம் தான் காங்கிரஸ் இருக்குது. அதனால் கூட்டணி வந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகிடுவாங்க, பிளேஸ் வந்து அதிகமாகிடும். அதனால் இந்த கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா 166 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து ஆதரிக்கிறோம். ஓகேவா? அதனால் இந்த கூட்டணிக்கு வந்து அரசாங்கம் அமைப்பதற்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பிரகாசம் வந்து என்ன பண்ணுறாரு, ஆளுநர் இப்போ ஸ்ரீ பிரகாசாவுக்கு, ஓகேவா, அப்போ ஆளுநராக இருந்தவர் ஸ்ரீ பிரகாசா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறார். ஆனால் காங்கிரஸ் கூட்டணி போர்வையில், ஓகே, ஆனால் காங்கிரஸ் கூட்டணி போர்வையில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிப்பதையோ அல்லது ஆளுநர் ஆட்சியை விரும்பவில்லை. பாருங்கள், காங்கிரஸ் கூட்டணி போர்வையில், ஓகேவா, கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிப்பதையோ அல்லது ஆளுநர் ஆட்சியை விரும்பவில்லை. ஓகேவா? எனவே காங்கிரஸ் குறுக்கு வழியில் செல்ல துணியுது. பாருங்கள், எனவே காங்கிரஸ் என்ன பண்ணுறானுங்க, ஆளுநர் ஒன்று ஆட்சி வந்து ஆளுநர் கையில் போயிடும், இல்லைனா கம்யூனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதரிச்சிடும் நம்மளோட ஆட்சியை. அதனால் பார்த்திங்கன்னா இந்தமாரி குறுக்கு வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகலான்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ராஜாஜி மக்கள் செல்வாக்கு பெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். காமராஜர் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவராக இருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரான என். சஞ்சீவ் ரெட்டி ராஜாஜியை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்று விரும்பினார். பாருங்க, காமராஜரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டாக இருக்கிறாரு, அவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து டேலண்ட் இருக்குது, அவரை தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவராக என். சஞ்சீவ் ரெட்டி இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இல்லை காமராஜர்லாம் வேண்டாம்பா, வந்து இந்த மாதிரி வந்து ராஜாஜியே மறுபடியும் முதலமைச்சர் ஆகட்டும்னு சொல்லி பிளான் பண்ணுறார். ஓகேவா? அந்த விருப்பத்துக்கு துணை பேசினார் ராஜாஜி பக்தரான சி. சுப்பிரமணியம். பாருங்கள், இந்த சி. சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இந்த மாதிரி வந்து ராஜாஜியே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சி. சுப்பிரமணியம் சொல்கிறார். இந்த சி. சுப்பிரமணியத்தை முன்னையே பார்த்தோம், அவர் யார், ராஜாஜியோட வலதுகரமாக செயல்பட்டவர். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், சி. சுப்பிரமணியம் முன்மொழிந்து ஏபி செட்டி வழிமொழிய ராஜாஜி சென்னை பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாருங்கள், இது முக்கியம். ஓகேவா? இந்த முன்மொழியிறது வழிமொழியறதுலாம் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து ராஜாஜி வந்து இந்த மாதிரி பதவி ஏற்பார், முதலமைச்சராக பதவி ஏற்பாருன்னு சொல்லி முன்மொழிஞ்சது யார் அப்படின்னா சி. சுப்பிரமணியம் முன்மொழிஞ்சது. அதை வழிமொழிஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி செட்டி. ஓகேவா? ராஜாஜி வந்து சிஎம் ஆகணும், சென்னை மாகாணத்தோட சிஎம் ஆகணும்னு சொல்லி முன்மொழிஞ்சது வந்து சி. சுப்பிரமணியம், வழிமொழிஞ்சது வந்து ஏபி செட்டி. இது ரெண்டையும் பார்த்துக்கோங்கப்பா. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராஜாஜி. ஆனால் இத்தீர்வு காங்கிரஸ் மேலிடத்தின் ஒப்புதலை பெற வேண்டும். இந்த ஒப்புதலை பெறுவதற்காக சி. சுப்பிரமணியமும் டாக்டர் சவுந்தரம் ராமச்சந்திரனும் டெல்லி சென்று
பண்டிதர் நேருவை சந்தித்தனர். ராஜாஜி தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று கூறி சென்னை சட்டப்பேரவை காங்கிரஸ் தீர்மானத்துக்கு ஏற்பளித்தார் நேரு. பாருங்கள், ராஜாஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெற்று ராஜாஜியை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை அமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நேரு வந்து உத்தரவு கொடுத்துட்றாரு. ஓகேவா? நேருவை பார்க்கறதுக்காக யார் போகிறாங்க? சி சுப்பிரமணியமும் டாக்டர் சவுந்தரமும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஓகேவா? சி சுப்பிரமணியமும் டாக்டர் சவுந்தரம் ராமச்சந்திரனும் டெல்லிக்கு போகிறாங்க. போய் நேருவை பார்த்து பேசுகிறாங்க. ராஜாஜி தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்கணும்னு சொல்லி நேரு சொல்லிடுறாரு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், தவறான முன்னுதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ராஜாஜி தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா 1952 தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய பதவிக்கான கவர்னர் ஜெனரல் பதவியை வகித்துவிட்டு தேர்தலில் போட்டியிடுவது கௌரவம் இல்லை என கூறி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கூறியதாக பதிவு செய்துள்ளார் சி சுப்பிரமணியம். பாருங்கள், நேரு வந்து என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து ராஜாஜி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்க சொல்லுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி உத்தரவு கொடுத்துட்டாரு. ஓகேவா? உத்தரவு கொடுத்துட்டாரு. ஆனால் ராஜாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கவர்னர் இந்தியாவோட இந்திய கவர்னர் ஜெனரலாக நான் வந்து இருந்திருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போய் எலெக்ஷன் ஜெயிச்சு இந்த மாதிரி சிஎம் ஆகிறதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா சி சுப்பிரமணியம் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகேவா? பாருங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய பதவியான கவர்னர் ஜெனரல் பதவியை வகிச்சுட்டு தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கிறது கௌரவமே கிடையாது என்ன கூறி தேர்தல் போட்டியிட போவதில்லை என்று கூறியதாக பதிவு செய்துள்ளார் சி சுப்பிரமணியம். சி சுப்பிரமணியம் வந்து ராஜாஜி பற்றி இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறார். அடுத்து பாருங்கள், இது பற்றி நேருவின் நிலையை நன்கு அறிந்திருந்தும் சென்னை ஆளுநராக சி பிரகாசா ராஜாஜி சட்டமேலவை உறுப்பினராக நியமித்தார். பாருங்கள், ராஜாஜி வந்து சட்டமேலவை உறுப்பினராக நியமிச்சிடறாரு. நியமன உறுப்பினரான ராஜாஜிக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர். பாருங்க, தேர்தலில் வந்து போட்டி போட்டால் தானே நீ வந்து தோற்று போயிடும், ஏதாவது ஒரு பிரச்சனையாகும். அதனால் நான் வந்து ஆளுநர் என்ன பண்ணுறாரு, சி பிரகாசா இந்த மாதிரி ராஜாஜியை வந்து சட்டமேலவை உறுப்பினராக ஆக்கிறாரு. நமக்கு தேவை என்ன, மொத்தத்தில் 2 அவையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உறுப்பினராக இருக்கணும். அதை தான் நமக்கு வந்து ரூல்ஸு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 அவையில் ஏதாவது ஒரு உறுப்பினர் ஆகிட்டால் நம்ம முதலமைச்சர் பதவிக்கு எலிஜிபிள் இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சட்டமேலவை உறுப்பினராக வந்து நியமிக்கிறார். யார்? அப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் சி பிரகாசா. இந்த பேர்லாம் பார்த்துக்கோங்கப்பா, ஸ்ரீ பிரகாசாவை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ராஜாஜியை முதலமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு ஆளுநர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமையால் ராஜாஜி முதலமைச்சரானதை நேரு கொஞ்சம் விரும்பவில்லை. பாருங்கள், ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொகுதியில் இன்னும் ஜெயிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வெயிட்டான அர்த்தம். ஓகேவா? நம்மளை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா? ஆனால் நம்ம ராஜாஜி வந்து என்ன பண்ணியிருக்காரு, சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக வந்து போஸ்ட் ஆகியிருக்காரு. அது வந்து நேருக்கு பிடிக்கல. ஓகேவா? உண்மையாக சொல்லப்போனால் இதுவே பண்டிதஜிக்கும் ராஜாஜிக்கும் இடையே நட்பு முறிவுக்கு ராஜாஜி காங்கிரஸை விட்டு வெளியேறியதற்கும் காரணமாக இருந்தது என்று எழுதியுள்ளார் சி சுப்பிரமணியம். பாருங்கள், உண்மையாக சொல்ல போனால் அப்படின்னா பண்டித நேருவுக்கும் நம்ம ராஜாஜிக்கும் இடையே நட்பு முறிவு ஏற்படுறதுக்கு காரணமே இதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து இதாக இருக்குது, வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சி சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த முறைகேடான நிகழ்ச்சிக்கு ராஜாஜியும் காமராஜரும் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர அரசியல் பகைவாதர்களாவதற்கும் அடிப்படையாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா அமைச்சரவை அமைக்கப்படுவதற்கு முன்பாகவே அமைச்சரவையின் பரிந்துரையின்றி ராஜாஜியை முதலமைச்சராக நியமித்து அரசியல் சட்ட தவறான நடைமுறை, மோசமான முன்மாதிரி, ஆளுநரின் எதேச்சதிகாரம் செயல் என்றும் கருதப்பட்டது. பாருங்க, இந்த மாதிரி அமைச்சரவையை வந்து கலந்து ஆலோசித்து பேசவே இல்லையா. ஆளுநர் வந்து என்ன பண்ணணும், அமைச்சரவைகிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு யார் வந்து சிஎம்மாக வந்து இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை யாரை சொல்லுதோ அதான் வந்து ஆளுநர் வந்து கேட்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், அமைச்சரவையின் பரிந்துரை இன்றி, ஓகேவா, அமைச்சரவை வந்து இந்த மாதிரி சொல்லாமையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி வந்து முதலமைச்சராக நியமித்து இவர் வந்து அரசியல் சட்டத்தை தவறான நடைமுறையாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், நிர்வாக சாதனைகள். ராஜாஜியோட நிர்வாக சாதனைகள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், நிர்வாக சாதனைகள். அமைச்சரவை ஆளுநர் ஸ்ரீ பிரகாசாவின் அழைப்பின் பேரில் 1952 ஏப்ரல் மாதம் 1 தேதி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை அமைக்கிறார் ராஜாஜி. 1952 ஏப்ரல் 10 தேதி ராஜாஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. ராஜாஜியின் அமைச்சரவையில் ஏபி செட்டி, சி சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் கே வெங்கடசாமி நாயுடு, என் ரெங்காரெட்டி, எம்வி கிருஷ்ணராவ், அதுக்கப்புறம் விசி பழனிசாமி கவுண்டர், யு கிருஷ்ணராவ், அதுக்கப்புறம் ஆர் நாகன கவுடா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் சங்கர ரெட்டி, அதுக்கப்புறம் எம்ஏ மாணிக்கவேல் நாயக்கர், கேபி குட்டி கிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஸ்ரீ ராஜா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, எஸ்பிபி பட்டாபிராம ராவ், அதுக்கப்புறம் டி சஞ்சீவையா ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜோட அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. ஓகேவா? ஜே சண்முக பிள்ளை பேரவைத் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது முக்கியம். ஓகேவா? ராஜாஜோட ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவை தலைவர் ஸ்பீக்கராக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? ஓகேவா?
ஜே சிவசண்முகம் பிள்ளை. ஓகேவா, ஜே சிவசண்முகம் பிள்ளை 1952 ஸ்பீக்கர். ஓகேவா, சட்டப்பேரவை தலைவர், அதாவது ஸ்பீக்கர், சபாநாயகர். ஓகேவா, யார் சபாநாயகர்? யார்? ஜே சிவசண்முகம் பிள்ளை. ஓகேவா, எனக்கு சண்முக பிள்ளைனே தான் வருது படித்து ஜே சிவசண்முகம் பிள்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாப்பா. ஃபஸ்ட்டு சபாநாயகர் 1952 தேர்தலில் ஃபஸ்ட்டு சபாநாயகர் பார்த்துக்கோங்க, ஜே சண்முகம் பிள்ளை, ஜே சிவசண்முகம் பிள்ளை. ஓகேவா, பார்த்துக்கோங்க. நம்பிக்கை தீர்மானம் 1952 சென்னை சட்டப்பேரவையில் காங்கிரஸ் தனி பெரும்பான்மையுடன் கட்சியாக இருந்தது, ஆனால் அறுதி பெரும்பான்மைய கட்சியாக இல்லை. எனவே ராஜாஜி அரசாங்கம் சிறுபான்மை அரசாங்கமாக இருந்தது. மார்க்கத்தை விட முடியவே முக்கியம். ஓகேவா, மார்க்கத்தை விட முடிவே தான் முக்கியம் என்று கருதிய ராஜாஜி கட்சித்தாவல் உத்தியை கையாண்டார். கிரிஸ்கர் லோக் கட்சியை உடைத்து அந்த கட்சியிலிருந்து பி திம்மா ரெட்டி, அதுக்கப்புறம் நீலாத்திராவ் ரெட்டி, கூமி செட்டி, வெங்கட்நாராயண தோரா ஆகியோரை காங்கிரஸில் சேர்த்து கொண்டார். பாருங்கள், விட்டா கட்சி உடஞ்சி போயிட்டா என்ன ஆகுறது, நம்பிக்கையில்லா தீர்மானம் நம்ம மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை பார்த்தீங்க அப்படின்னா பி திம்மா ரெட்டி, அதுக்கப்புறம் நீலாத்திராவ் ரெட்டி, அதுக்கப்புறம் கூமி ரெட்டி, வெங்கட்நாராயண தோரா, இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டிகர் லோக் கட்சியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி அவரோட கட்சிக்கு சேர்த்துக்கிறார். ஓகேவா, காங்கிரஸை சேர்த்துக்கிறாரு. எம்ஏ மாணிக்கவேலு நாயக்கருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அவரது காமன்வெல்த் கட்சியின் 6 உறுப்பினர்களின் ஆதரவை பெறார். ஓகேவா, காமன்வெல்த் கட்சியில் 6 உறுப்பினர்களோட ஆதரவை பெறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ராமசாமி படையாச்சின் தலைமையிலான தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியின் ஆதரவை கோரி பெறாரு. யார்? தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியின் ஆதரவையும் கோரி பெறார். பாருங்கள், இந்த மாதிரி காமன்வெல்த் கட்சியில் இருக்க 6 உறுப்பினரோட ஆதரவு பெறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ராமசாமி படையாச்சின் தலைமையிலான தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியின் ஆதரவையும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பெற்றுறார். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்கள், சென்னை மாநில முஸ்லீம் லீக்கில் 5 உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு இந்த மாரி ஆதரவு கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லா கட்சியில் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜிக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ராஜாஜி பக்கம் ஆள் அதிகமாகிடுச்சு. இப்போ அறுதி பெரும்பான்மையில் இருக்கனால தானே ஆட்சி அமைக்கிறது கஷ்டம், சிறுபான்மையினராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ராஜாஜி பக்கம் எல்லாம் அதிகமாகிட்டாங்களா, அதனால் அதன் பின் சட்டப்பேரவை முன்னவர் ஓகேவா சி சுப்பிரமணியம் 1952 ஜூன் 30 நம்பிக்கை தீர்மானத்தை பார்த்திங்கன்னா கொண்டு வரார். கான்ஃபிடன்ஸ் மோஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வராங்க, பேரவை விவாதத்திற்கு கொண்டு வராரு. விவாதத்திற்கு பின் நம்பிக்கை தீர்மானம் 200க்கு 151 என்ற வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா, ஜூலை 31 நிறைவேற்றுறாங்க. அப்போ சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முறையாக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை தீர்மானம்னா அது இதுதான். ஓகேவா, சுதந்திர இந்தியாவில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை தீர்மானம்னு ஒன்று கொண்டுட்டு வந்தது பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சரி ராஜாஜி பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் அரசாங்கம் இனிமேல் கிடையாது, அவருக்கு பார்த்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மையும் கிடையாது, பெரும்பான்மையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு, 200க்கு 151 வாக்கு பார்த்தீங்கன்னா போட்டாங்க, சரி ஓகே இனிமேல் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிறுபான்மை அரசாங்கம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்து அது பாஸ் ஆகிடுது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கட்சித்தாவலுக்கு கால் காட்டிய ஓகேவா கால்கோல் நாட்டிய நிகழ்ச்சி இதுதான். பாருங்கள், தமிழ்நாட்டில் கட்சித்தாவலுக்கு கால்கோல் காட்டிய நிகழ்ச்சி இதுதான்றாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் சாணக்கியம் வெற்றி பெற்றது, காந்தியம் தோத்து போயிட்டுன்றாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டில் அரசியல் சாணக்கியம் வெற்றி பெற்றது, அதாவது ராஜாஜி சொல்கிறாங்க, ராஜாஜி ஜெயிச்சிட்டாரு, காந்தி தோத்து போயிட்டாரு அப்படின்றாங்க. ஓகேவா, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பஞ்ச பிரச்சனை. பாருங்கள், பஞ்ச பிரச்சனையெல்லாம் வருது. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பும் விடுதலை அடைந்த பின்னரும் இந்தியாவில் பொதுவாக தமிழ்நாட்டில் குறிப்பாக உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இருந்தன. பாருங்கள், தமிழ்நாட்டில் குறிப்பாக உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இருந்திருக்குது. ஓகேவா, அதான் விடுதலை அடைவதற்கு முன்னாடி. ஓகேவா, அதுக்கப்புறம் விடுதலை அடைந்ததுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. சரியா, இதனால் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. டி பிரகாசம், ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா ஆகிய காங்கிரஸ் முதலமைச்சர்கள் பஞ்ச நிவாரண பணிகளை மேற்கொண்டனர். ஆமாம், 3 பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது பார்த்துருப்போம். இந்த மாதிரி அவங்களோட ஆட்சியில் பொருளாதார வீழ்ச்சி இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பஞ்சத்தோட பிடியிலிருந்து எப்படிலாம் மீட்டு வரலாம் அப்படின்ற யுக்திகள் பார்த்தீங்கன்னா கையாண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருப்பினும் பஞ்ச பிரச்சனை நீடித்தது. பாருங்கள், இருந்தாலும் பஞ்ச பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா நீடிச்சிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையை கம்யூனிஸ்டுகள்லாம் பயன்படுத்தி கொண்டு அரசாங்க முறை
முறையை வந்து பார்த்திங்கன்னா குறை கூறிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இது வந்து பயன்படுத்திக்கிறாங்க. சரி, இவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு பாயிண்ட் சிக்கும், நம்ம இவங்களை பேசலாம்னு சொல்லி பார்த்துட்டு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அரசாங்கத்தை வந்து குறை கூறிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. மக்களின் துயர் துடைக்க ராஜாஜி பல பஞ்ச நிவாரண பணிகளை மேற்கொண்டார். குறிப்பாக உணவுப் பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. பாருங்கள், உணவுப் பொருட்களை இலவசமாக கொடுக்குறாரு. பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் கஞ்சி கொடுக்க ஏற்பாடு செய்யப்படுது. பாருங்கள், எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து பஞ்சத்தால் பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல சாப்பாடுலாம் வச்சு இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கறதுக்கு வந்து ரெடி பண்ணுறாரு. வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பதுக்கல்காரர்கள் கடுமையாக கண்காணிக்கப்பட்ட. பாருங்கள், யார் யாரெல்லாம் வந்து பதுக்கி வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களாம் வந்து கடுமையாக வந்து கண்காணிக்கப்படுறாங்க. அதிகாரிகளிடையே நிலவிய ஊழல் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்படுது. பாருங்கள், இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஊழல்கள், அந்த அதிகாரிகிட்ட இருக்கிற ஊழல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்டது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நியாய விலை கடைகள் மூலம் விநியோகிக்கப்பட்டன. பாருங்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் என்னென்னலாம் அத்தியாவசியமாக தேவைப்படுதோ அந்த உணவுப் பொருட்கள் நியாய விலை கடை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா விநியோகிக்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா உணவு பிரச்சனை. ஓகே, உணவு பிரச்சனை இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட ரேஷன் முறை தொடர்ந்து பின்படுத்தப்பட்டது. இதனால் உணவு பிரச்சனையும் தொடர் கதையாக நீடித்தது. முழு கொள்முதல் கொள்கை விவசாயிகளிடையே மிகுந்த மனக்கசப்பையும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பையும் அதிகரித்து நியாய விலை கடைகளின் மூலம் விநியோகிக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் தரம் மிகவும் மோசமாக இருந்தது. பாருங்க, முழு முதல் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது விவசாயிகளிடையே மிகுந்த மனக்கசப்பை தான் ஏற்படுத்துது. ஓகேவா, விவசாயிங்களுக்கு அது பிடிக்கல. ஓகேவா, முழு முதல் கொள்கை அப்படின்றது விவசாயிகளுக்கு வந்து பிடிக்கல. ஓகேவா, அதாவது அந்த விவசாயிகள்லாம் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நியாய விலை கடைக்கு கொடுப்பாங்க. ஆனால் அங்கேருந்து போகக்கூடிய அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவுப் பொருட்கள்லாம் தரமே இல்லாத ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, அங்கேருந்து போகிற பொருட்கள்லாம் அங்கே பாருங்கள் கொடுத்துருக்கான். பாருங்கள் என்னன்னு கொடுத்துருக்கான், உணவுப் பொருட்கள், அதாவது நியாய விலை கடைகள் மூலம் விநியோகிக்கப்பட்ட உணவுப் பொருட்களோட தரம் மிகவும் மோசமாக இருக்குது அப்படின்னு இருக்கான். ஓகேவா, அரிசியில் கள்ளச்சந்தை கட்டுக்கடங்காமல் பெருகிட்டு பாருங்க, அரிசியில் கூட கள்ளச்சந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்குதுன்றானுங்க. அனைத்து நிலைகளிலும் ஊழல் வேரூன்றியது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானித்தார் ராஜாஜி. பாருங்கள், இதுக்கு எப்படியா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், உணவு கட்டுப்பாட்டை முற்றிலும் நீக்கிவிட்டதாக அறிவித்தார். உணவுப் பொருட்களின் மீது இருந்த கட்டுப்பாட்டுகள் அனைத்தும் அகற்றப்பட்டன. எந்தவித அரசாங்க கட்டுப்பாடும் இல்லாமல் உணவுப் பொருட்களை விற்கவும் ஒரு இடத்திலிருந்து பிற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் அனுமதிக்கப்பட்டது. பாருங்கள், எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. உணவுப் பொருளாக எந்த இடத்துல வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நீ எடுத்துகிட்டு போய்க்கோ. ஓகேவா, எல்லாத்துக்கும் உனக்கு அனுமதி தரேன், உனக்கு ரைட்ஸ் தரேன், உனக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலான்ட்டாரு. சுருக்கமாக சொல்லணுன்னா உணவு சந்தை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்பட்டது. ராஜாஜியின் அதிர்ச்சி அறிவிப்பும் அதிரடி நடவடிக்கைகளும் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தின. பாருங்கள், உணவு சந்தையெல்லாம் சுதந்திரமாக செயல்பட அனுமதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜாஜியோட அந்த அதிர்ச்சி அறிவிப்பும் அதிரடி நடவடிக்கைகளும் எதிர்பார்த்த விளைவுகளை வந்து ஏற்படுத்தின. அதாவது என்னென்னா பஞ்சத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த மாதிரி விளைவுகள்லாம் வந்து நல்லா இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு தளர்ந்தது. மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை கடைகளில் வாங்கி கொண்டனர். நீண்ட வரிசையில் கால் கடுக்க நிற்கும் அவல நிலை நீங்கியது. உணவுப் பொருட்களின் விலை சீரடைந்தது. கள்ளச்சந்தையின் கதவு பூட்டப்பட்டது. ராஜாஜின் இந்த நடவடிக்கை பொருளாதார அதிசயமாக கருதப்பட்டது. பாருங்கள், ராஜாஜி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. ஓகேவா, சரி பாருங்கள். எனினும் அனைத்து ரேஷன் கடைகளும் மூடப்பட்டதாகவும் உணவுப் பொருள் கொள்முதலுக்கு உருவாக்கப்பட்ட நிர்வாக கட்டமைப்பு கலைக்கப்பட்டதாலும் வியாபாரிகள் சுதந்திரமாக பொருட்களை விற்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாலும் பல பிரச்சனைகள் தோன்றின. பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்து ராஜாஜி பண்ணனால நிறையா பிரச்சனை வருது. ஓகேவா, ராஜாஜியோட அதிர்ச்சி வைத்தியத்தால் உடனடி பலன் ஏற்பட்ட போதிலும் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்ட போதும் தேவையான பொருட்கள் தேவையான அளவுக்கு கிடைக்காத போதும் ரேஷன் முறையை மீண்டும் கொண்டு வருவதற்கான கட்டாயம் ஏற்படுத்தப்பட்டது. பாருங்கள், ரேஷன் முறையை வந்து மீண்டும் கொண்டு வருவதற்கான கட்டாயம் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரேஷன் கடையும் ஓகேவா, ரேஷன் கடையும் மூடப்பட்டதாலும் உணவுப் பொருட்கள் கொள்முதலுக்காகவும் உருவாக்கப்பட்ட நிர்வாக கட்டமைப்பு கலைக்கப்பட்டதாலும் வியாபாரிகள் சுதந்திரமாக பொருட்களை விற்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாலும் பல பிரச்சனை வந்து உருவானுச்சு. அதில் பார்த்திங்கன்னா ராஜாஜியோட அதிர்ச்சி வைத்தியத்தால் உடனடி பலன் ஏற்பட்ட போதிலும் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்ட போதும் தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி அளவுக்கு கிடைக்காதப்ப ரேஷன் முறையை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீண்டும் வந்து வருவதற்கான கட்டாயமும் ஏற்படுத்துகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனையை அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா, அரசாங்கம் வந்து சந்திக்க வேண்டியதாயிற்று. உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை இருக்கும் வரை ரேஷன் முறையை தவிர்க்க முடியாது. ஓகேவா, என்ற பிரத்யட்ச பொருளாதார உண்மை உணரப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜாஜியோட ஆட்சி காலத்தில் இவ்வளோ ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கும். ஓகேவா,
அடுத்து பாருங்கள் இடைத்தேர்தல். ஓகேவா, பாருங்கள் இடைத்தேர்தலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தல் 1952 முத்துராமலிங்க தேவர் நாடாளுமன்ற மற்றும் சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். பாருங்கள் 2 தொகுதிகளிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் வந்து ஜெயிச்சிடுறாரு இடைத்தேர்தலில். ஓகேவா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் எப்போது எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறக்கூடியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சதால் அந்த தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வந்து நடத்தணும்னு சொல்லி நடத்துகிறாங்க. ஓகேவா, அதை எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லி முழு மூச்சுடன் வேலை செய்கிறார். யார்? ராஜாஜி. ஓகேவா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 2 தேர்தலையும் இவர் போட்டி போட்டிருக்கிறார். யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஓகேவா, நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டி போட்டிருக்காரு, சென்னை சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போட்டிருக்காரு, 2லையும் ஜெயிச்சிட்டார். ஓகேவா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுக்கிட்டனால, ஓகேவா, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார். ராஜினாமா செஞ்சதுனால அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் ஏற்படுது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி ஜெயிக்கணும் பிளான் பண்ணுறார். ஓகேவா, சரி பாருங்கள், அங்கே எப்படியாவது வெற்றி பெற கௌரவ பிரச்சனையாக கருதினார். பாருங்கள், எப்படியாவது அங்கே வந்து வெற்றி பெற்றாகணும்னு சொல்லி அதை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாரு. அவர் முதல்வர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று மக்கள் கருதினால் காங்கிரஸ் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார். பாருங்கள், எப்படியாவது அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் பதவியில் வந்து நீங்கள் வந்து நீடிக்கணும் அப்படின்னா, அதாவது ராஜாஜி தான் சிஎம்மாக இருக்கிறாரு, நீங்கள் வந்து அந்த முதல்வர் பதவியில் வந்து நீடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டார். ராஜாஜி மக்களின் ஆதரவை இழந்து விட்டதாக கருதினார். பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியினர் ராஜாஜி பதவி விலக வேண்டும் என்று கோரினார். ஆனால் ராஜாஜி கட்சி தாவலை ஊக்குவித்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று பதவியில் நீடித்தார். ஆமாம், நம்ம முன்னதான் பார்த்தோம். ஓகேவா, பாருங்க, கம்யூனிஸ்டுகளை அவரது முதல் எதிரி என்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். பாருங்க, சட்டப்பேரவையிலே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் எங்களோட முதல் எதிரின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையிலே வந்து அறிவிக்கிறார். ஓகேவா, சரி பாருங்க, நேர்மையான நிர்வாகம். டி பிரகாசம் முதலமைச்சர் ஆனதிலிருந்து காங்கிரஸ்காரர்கள் அதிகார இடைத்தரகர்களாக செயல்பட்டு வந்தனர். பாருங்கள், அதிகார இடைத்தரகர்களாக. ஓகேவா, சலுகைகளை பெறுவதற்காக தலைமைச் செயலகத்தில் கட்சி தலைவர்களுடன் வந்து இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து வந்தனர். யார்? நம்ம சலுகைகளை பெறணுங்கிறதுக்காக இந்த காங்கிரஸ்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து பேசுகிறாங்க. இந்த பழக்கத்துக்கு முடிவு கட்டணும்னு சொல்லி ராஜாஜி பிளான் பண்ணுறாரு. எந்த சட்டப்பேரவை உறுப்பினரும் அல்லது காங்கிரஸும் பிரமுகரும் எக்காரணம் கொண்டு தலைமைச் செயலகத்துக்குள் வந்து அதிகாரிகளை சந்திக்க கூடாதுன்னு உத்தரவு போறார். பாருங்க, யாரா இருந்தாலும் சரி தலைமைச் செயலகத்துக்குள்ள வரக்கூடாது. எந்த அதிகாரியும் நீங்க சந்திக்க கூடாது. சந்திச்சா பிரச்சனை வரும். அதனால நீங்க வந்து சந்திக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அடுத்து பாருங்க, இந்த மாதிரி அதே போன்று மாவட்ட ஆட்சியர்கள். ஓகேவா, அதே போன்று மாவட்ட ஆட்சியர்கள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி சொல்றாரு பாருங்க. அதே போன்று மாவட்ட ஆட்சியர்கள் காங்கிரஸ் கிட்ட இருந்து எழுத்து மூலமாக வராத எந்த விண்ணப்பத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. ஓகேவா, கலெக்டருங்க கிட்ட எல்லாத்துலையும் சொல்கிறாரு, காங்கிரஸ் கிட்ட இருந்து எழுத்து மூலமாக தான் வந்து வரணும் விண்ணப்பம். எழுத்து மூலமாக வராத எந்த விண்ணப்பத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. நீ ஏதாவது விண்ணப்பம் தான் கொடுக்குறியா, லெட்டர் கொடுத்து எழுதி கொடு, வாயில் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறாரு. ஓகேவா, இந்த மாதிரி சொல்லி உத்தரவு போட்டுறாரு. அதிகார இடைத்தரகர்களின் குறுக்கீடுகள் குறைக்கப்பட்டன. அதிகாரப்பூர்வமற்ற நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட்டன. ராஜாஜி நிர்வாக சீர்திருத்தம் அடுத்து வந்த ஆட்சியாளருக்கு முன்மாதிரியாகவும் முன்னுதாரணமாகவும் திகழ்ந்ததுன்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து யார்? காமராஜர் தான் வருவார். ஓகேவா, பாருங்க, தூய்மையான திறமையான அரசாங்க நிர்வாகத்துக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. இச்செயல் இந்திய பொது நிர்வாக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மைல்கல் ஆகுன்றாங்க. ஓகேவா, இந்த இடைத்தரகர்கள்னா இப்போ ஒரு அமைச்சர் இருக்காங்கன்னா அவங்களோட ரிலேஷனு, அவங்களோட உறவினர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகாரியை சந்தித்து அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கிறது. ஓகேவா, அதனால தான் ராஜாஜி என்ன பண்ணுறாரு, அந்த இடைத்தரகர்களை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து சொல்லிடுறாரு. என்ன உத்தரவு போடுறாரு, கலெக்டருங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுத்துப்பூர்வமாக வந்த விண்ணப்பத்துக்கு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பதில் கொடுக்கணும். எழுத்துப்பூர்வமாக ஏதாவது விண்ணப்பம் அமைச்சர்கள்கிட்ட இருந்து வரலனா நீங்கள் அதுக்கு ரீப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டுறாரு. சரியா, அடுத்து பாருங்கள், விவசாயிகளின் விவகாரம். பாருங்கள், விவசாயிகளின் விவகாரம். பாதுகாப்பற்ற விவசாயிகள். உணவுப் பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கியவுடன் ராஜாஜி விவசாயிகளின் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்தார். தமிழ்நாட்டில் காவிரி பகுதிகளும் ஆந்திராவின் கோதாவரி கிருஷ்ணா பகுதிகளும் வற்றாத நீர்ப்பாசன பகுதிகளாகும். பாருங்கள், இது எல்லாம் வற்றாத நீர்ப்பாசன பகுதின்றாங்க. என்னென்ன அது? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பகுதியும் ஆந்திராவில் கோதாவரி கிருஷ்ணா பகுதியும் வற்றாத வந்து நீர்ப்பாசன பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விளைச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது இந்த பிளேஸ்லன்னு சொல்லிட்டு ஆனால் இப்பகுதிகளுக்கு சொந்தக்கார நிலப்பிரபுக்களும் ஜமீன்தார்களும் குத்தகைக்காரர்களை இரக்கமின்றி
இரக்கமின்றி சுரண்டி வந்தனர். பாருங்கள், குத்தகைக்கு விட்டு அவங்கக்கிட்ட அந்த இறக்கமே இல்லாமல் காசு பணத்தெல்லாம் சுரண்டிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. உழவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. பகிர்வு என்ற பெயரில் குத்தகை கொள்ளை நடைபெற்று வந்தது. பாருங்கள், பகிர்வுன்ற பேரில் கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது குத்தகைக்காரர் எவ்வளவு அதிகமாக விளைக்கிறார்களோ அவ்வளவு குத்தகையை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். பாருங்கள், ரொம்ப பாவம் அந்த விவசாயிகள்லாம், ரொம்ப பாவம். ஓகேவா? இதனால் விவசாயிகள் எந்தவித ஊக்கமும் இன்றி இருந்தனர். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எந்த நேரத்திலும் நிலத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஆபத்து அவர்களது தலை மீது தொங்கிய கூர் வாளாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நினச்சாங்க அப்படின்னா எந்த டைம் ஆனாலும் அவங்க நில குத்தகைக்காரர்களை தான் இருந்து வெளியேற்றிடுவாங்களாம். ஓகேவா? பாவம், அவங்களே நிலத்தை குத்தகை எடுக்கிறாங்க. ஆனால் அப்படியே இருந்தும் பாருங்கள், நிலம் என்ன தான் குத்தகைக்கு எடுத்தாலும் உங்களை எப்போ வேணாலும் நாங்கள் வந்து வெளியேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஓகேவா? பாருங்கள், அவர்கள் எந்தவித பாதுகாப்பும் இன்றி இருந்தனர். பாருங்கள், எந்த பாதுகாப்புமே இல்லாத இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், துயர் துடைப்பு நடவடிக்கைகள். ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ராஜாஜி விவசாயிகளின் துயர் துடைப்பதற்காக இருநோக்கு கொள்கையை கொண்டு வந்தார். பாருங்கள், என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். உழவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளித்தல், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய குத்தகைக்கு சட்ட வரம்பு பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கிறாங்க. இந்த 2 நோக்கங்களை நிறைவேற்றும் பொருட்டு கொண்டு வரப்பட்டதே உழவர் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வரார். பாருங்கள், உழவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, உழவர்கள் நலனை வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உழவர் பாதுகாப்பு சட்டம், ஓகேவா, டெனட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், உழவர்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வராரு. இந்த சட்டம் நிலச்சுவார்ந்தார்களின் நினைத்தபடி விவசாயிகளை வெளியேற்றும் எதேச்சதிகார போக்கு சட்ட தடை விதித்தது. பாருங்கள், அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நிலச்சுவார்ந்தார்களுக்கு எதிராக அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. விவசாயிகளை சட்டப்படி வெளியேற்றுவதற்கான நிபந்தனைகள் மிக கடுமையாக்கப்பட்டன. பாருங்கள், விவசாயிகளை வந்து நீ சட்டப்படி வெளியேற்றணும் அப்படின்னா அது நிபந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிபந்தனை இருக்குது. அதை கடுமையாக இது பண்ணுறாங்க. ஓகேவா? அதை கடுமையான இதாக மாற்றுறாங்க. அதே போன்று குத்தகை விகிதம் செலவு போக உழவருக்கு 40%, நில சொந்தக்காரர்களுக்கு 60% நிர்ணயிக்கப்பட்டது. பாருங்கள், இந்த பாருங்கள், உழவருக்கு 40% வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுத்துடணும். ஓகேவா? அதே மாதிரி குத்தகை நில சொந்தக்காரருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய வருமானத்தில் கொடுத்துடணும். ஓகேவா? ராஜாஜின் இந்த நடவடிக்கை தஞ்சாவூர் மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகளின் ஆதிக்கத்தை வெகுவாக குறைத்து விட்டது. பாருங்கள், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டோட ஆதிக்கத்தை இந்த மாதிரி குறைச்சிருச்சுன்றாங்க ராஜாஜியோட இந்த உழவர் பாதுகாப்பு சட்டம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், கைத்தறி நெசவாளர்கள் பிரச்சனை. ஓகேவா? ராஜாஜியோட ஆட்சி காலத்தில் கைத்தறி நெசவாளர்கள் பிரச்சனையும் வருது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், கைத்தறி நெசவு தொழிலில் பல்லாயிரக்கணக்கானோர் ஈடுபட்டு இருந்தனர். அவர்களது வாழ்க்கை ஆதாரமே நெசவு தொழில் தான். பாருங்கள், அவங்களோட வாழ்க்கை ஆதாரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெசவு தொழில் தான். ஓகேவா? பாருங்கள், ஆனால் பிறருக்கு ஆடை கொடுத்த அவர்கள் முழு ஆடையின்றி இருந்தனர். பாருங்கள், மற்றவங்களுக்கு ஆடை கொடுக்குறாங்களே ஒழிய அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்க எந்த ஆடையும் கிடையாது. வறுமையை வாழ்க்கையாக கொண்டிருந்தனர். பாருங்கள், வறுமையையே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையாக வச்சுருக்கிறாங்க. பாரம்பரிய நெசவு தொழிலில் செய்து வந்த நெசவாளிகளின் பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தது. அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார் ராஜாஜி. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்னு பாருங்கள். நெசவாளர்களுக்கு இவர் என்னென்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு அப்படின்னா, குறிப்பிட்ட துணி ரகங்கள் கைத்தறி நெசவுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டன. இப்போ ஒரு சில துணியெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெசவாளர்கள் மட்டும்தான் அதை வந்து செய்யணும். ஓகேவா? வேறு எந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது. அப்போ அந்த குறிப்பிட்ட ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கைத்தறிக்கு நெசவுக்கு மட்டுமே ஒதுக்குறாங்க. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் துவக்கப்பட்டு அவற்றின் மூலம் தேவையான நூலை பெற்றுக்கொண்டு கைத்தறி துணிகளை விற்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பாருங்க, நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தை ஸ்டார்ட் பண்றார் யாரு? ராஜாஜி. அதனால வந்து பாத்தீங்கன்னா சங்கத்து மூலமா தேவையான நூலை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்றாரு. கைத்தறி நெசவாளர்களின் துயர் துடைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பாருங்க, கைத்தறி நெசவாளர்களோட துயர் துடைப்பு நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்கிறாங்க. கைத்தறி குழுமங்கள் ஏற்படுத்தப்பட்டன, அதாவது ஹேண்ட்லூம் போர்ட்ஸ். ஓகேவா? ஹேண்ட்லூம் போர்டை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறாரு. கதர் கிராம கைத்தொழில் ஆணையம் அப்படின்றத ஒன்று ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஓகேவா? அந்த காதியோட கதர் கிராமம், ஓகேவா, கதர் கிராமம் அப்படின்றத ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரியா? அடுத்து பாருங்கள், கைத்தறி துணி விற்பனைகளுக்கு தள்ளுபடிகள் கொடுக்கப்பட்டன. பாருங்கள், கைத்தறி துணி விற்பனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விற்பனைக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடிலாம் கொடுக்குறாங்க. விசைத்தறி போட்டியினின்றும் பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும். பாருங்கள், விசைத்தறி வந்து பார்த்திங்கன்னா போட்டி வந்து அப்போ போட்டுட்ருப்பாங்க. ஓகேவா? கைத்தறி கூட விசைத்தறியும் போட்டி போட்டுட்ருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விசைத்தறி இல்லாமல் அவங்ககிட்ட எப்படி பாதுகாப்புக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் எடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ராஜாஜியோட ஆட்சி காலம் கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம் என்று கூறலாம். பாருங்கள், இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. யாரோடைய ஆட்சி காலம் வந்து கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜாஜியோட ஆட்சிக்காலர்கள் தான் நம்ம போடணும். சரியா? அடுத்து பாருங்கள், ஆந்திரா மாநிலம் அமைக்கப்படல். பாருங்கள், ஆந்திரா மாநிலம் அமைக்கப்படல் 1953 ஆந்திரா மாநிலம் அமைக்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. தனி மாநில கோரிக்கை.
பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. 1908 மொழிவழி மாநில அமைப்பு இந்திய தேசிய கட்சியின் கொள்கையாக இருந்தது. அந்த கொள்கையின்படி அடிப்படையில் தான் 1911 பீகார் வங்காளத்திலிருந்து பிரிக்கப்படுது. பாருங்கள், அந்த கொள்கையோட அடிப்படையில் தான் 1911 பார்த்தீங்கன்னா பீகாரை வங்காளத்திலிருந்து பிரிச்சிடுறாங்க. ஓகேவா. ஒருங்கிணைந்த சென்னை ராஜதானியில் தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டி, கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டின்னு சொல்லி மொழி அடிப்படையில் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு வருது. எப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஓகேவா. சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்போ சென்னை மாகாணத்தில் இவ்வளோ பிளேஸ் இருந்திருக்கு. ஓகேவா. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா அதுமாரி பிரிஞ்சு செயல்பட்டு வந்திருக்குது. சென்னை ராஜதானியில் இருந்த தெலுங்கர்கள் 1917 தனி மாநில கோரிக்கையை எழுப்பி வந்தனர். இதில் 1946 வெளியிடப்பட்ட அகில இந்திய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மாகாணங்கள் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஓகேவா. 1946 வெளியிட்ட அகில இந்திய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில். ஓகேவா. 1946 அகில இந்திய காங்கிரஸ் அதோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா மாகாண அடிப்படையில். ஓகேவா. மாகாண அடிப்படையில் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில். ஓகேவா. மாகாணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் அமைக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. பிரகாசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கா போன்ற ஆந்திர தலைவர்கள் இந்திய உள்துறை அமைச்சருக்கு வல்லபாய் பட்டேலை சந்தித்து ஆந்திர மாநிலம் அமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவசரத்தையும் வற்புறுத்தினர். பாருங்கள், ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா வற்புறுத்துறாங்க. ஓகேவா. யார் யார்? பிரகாசம், ரங்கா போன்ற ஆந்திர தலைவர்கள் இந்திய உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலை சந்தித்து ஆந்திர மாநிலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேவா. அதுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டியது. ஓகேவா. ஆந்திரா மாநிலம் அமைக்கப்பட வேண்டியதோட அவசியத்தை பற்றி வற்புறுத்துறாங்க. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், முதலமைச்சர் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் நம்ம ஆட்சி காலத்தில் தனி ஆந்திர மாநில கோரிக்கைகள் புது பலம் பெற்றதுன்னு சொல்லிக்கிறார். பாருங்கள், ஓமந்தூரார் ராமசாமியோட ஆட்சி காலத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் தனி கோரிக்கையான ஒரு புது பலம் பெறுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 1947 நவம்பர் 27 மொழி மாகாண கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதனாக அறிவித்தார் நேரு. பாருங்கள், 1947 நவம்பர் 7 மொழி மாகாண கோரிக்கையை நம்ம ஏற்றுக்கிட்டாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நேரு சொல்கிறார். ஓகேவா. அடுத்து பாருங்கள், நாட்டு ஒற்றுமை. பாருங்கள், நாட்டு ஒற்றுமையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்திய பிரிவினை பாதிக்கப்பட்ட இந்திய தலைவர்கள் நாட்டு ஒற்றுமையை மனசில் கொண்டு மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்படுவதை தாமதப்படுத்தி வந்தனர். பாருங்கள், இந்த மாதிரி நாட்டோட ஒற்றுமையை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி மொழி வழி மாநிலங்கள் அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி தாமதப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா மொழி அடிப்படையில் படித்தா பெரிய பிரச்சனையாகுன்றதுனால இந்த மாதிரி தாமதப்படுத்திக்கிட்டே வந்துருக்காங்க. இதனால் ஆந்திரர் ஆத்திரம் அடைந்தனர். பாருங்கள், ஆந்திரக்காரங்களே டென்ஷன் ஆயிடுறாங்க. 1951 வருஷம் சுதந்திர தினத்தன்று சுவாமி சீதாராம் சாகுமுறை உண்ணாவிரதம் மேற்கொண்டார். பாருங்க, சுவாமி சீதாராம் அப்படின்ற ஒருத்தர் 1951 சுதந்திர தினத்தப்ப ஆகஸ்ட் 5 அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுவாமி சீதாராம் அப்படின்றவர் சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பதட்ட நிலை ஏற்படுது. ஆச்சாரியா வினோபாபாவை வேண்டிக் கொண்டதற்கிணங்க சுவாமி சீதாராம் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறார். பாருங்க, ஸ்ரீ பொட்டி ஸ்ரீராமலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி இது பண்ணுறாரு, உண்ணாவிரதம் இருக்கிறார். யாருன்னா சுவாமி சீதாராம் அப்படின்றவர். நம்ம ஆச்சாரிய வினோபாபாவே தான் போய் இல்லை நீங்கள் இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்காதீங்க, இந்த மாதிரி உண்ணாவிரதம் முடிச்சுக்கங்கன்னு சொல்லி கேட்டதுனால அவர் உண்ணாவிரதம் இருக்கிறதுலேருந்து நிறுத்திக்கிறார். ஓகேவா. ஆந்திர மக்கள் தங்கள் ஏமாற்றத்தை 1952 பொது தேர்தலில் வெளிப்படுத்தினர். 1952 பொது தேர்தலில் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. காங்கிரஸ் 375 இடங்களில் 152 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றது. ஓகேவா. காங்கிரஸ் 375 இடங்களில் 152 இடம் மட்டுமே ஜெயிக்குது. ஓகேவா. பாருங்கள், காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 375. ஓகேவா. 375 இடங்களில் 152 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறாங்க. ஆந்திராவில் 140 இடங்களில் 43 இடங்களை மட்டுமே பெற முடிந்தது. பல பிரபல காங்கிரஸ் தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். பாருங்கள், நிறையா காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோற்றுருக்காங்க. ஓகேவா. காங்கிரஸ் ஏன் அப்படின்னா அந்த மொழிவாரி மாநிலம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனையை தூண்டி விடுறது. ஓகேவா. 375 மெம்பர்கள் 375 இடங்களில் 152 இடங்கள் மட்டும் தான் காங்கிரஸ் ஜெயிக்குது. ஆந்திராவிலே 140 இடங்களில் 43 இடங்கள் மட்டும் தான் ஜெயிக்குது. ஓகேவா. சரி, அதனால காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிடுறாங்க. எதிர்ப்பு பாருங்கள். முதலமைச்சர் ராஜாஜி மேற்கொண்ட சில நடவடிக்கையில் எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை விட்டது போல் ஆயிற்று. எடுத்துக்காட்டாக அவர் கொண்டு வந்த கிருஷ்ணா பெண்ணாறு கிருஷ்ணா திட்டம். இந்த மாதிரி கிருஷ்ணா நதி நீரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு திருப்பி விடுவதற்கான சூழ்ச்சின்னு சொல்லி ஆந்திரர்கள்லாம் கருதுறாங்க. ஓகேவா. ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கருதுறாங்க. என்னன்னு, கிருஷ்ணா பெண்ணாறு திட்டம் கிருஷ்ணா நதி நீரை தமிழ்நாட்டுக்கு திருப்புற மாதிரி இவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுறாங்க. ஓகேவா. 1952-53 தனி ஆந்திர மாநில கிளர்ச்சி உச்சகட்டத்தை எட்டியது. ஆந்திரா மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ராஜாஜி அவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா தாரை வீசுறாங்க. ஓகேவா. ஆந்திரா மாநிலத்தில் சுற்றுப்பயணமாக போகிற ராஜாஜி மேலே தாரை கொண்டு வீசுறாங்க. பொட்டி ஸ்ரீராமுலு என்ன பண்ணுறாரு, உண்ணாவிரதம் உயிர் தியாகம் செய்கிறார். ஓகேவா.
பொட்டி ஸ்ரீராமுலு வந்து உயிர் தியாகம், ஓகேவா, உண்ணாவிரதம் வந்து உயிர் தியாகம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் ஆந்திரர் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் வந்து காட்டுத்தீ போல பரவிது. ஆந்திரர்களோட ஆர்ப்பாட்டம் காட்டுத்தீ போல பரவிது. ராஜாஜி வந்து ஒரு உறுதி கொடுக்குறாரு. என்னன்னு பாருங்கள். ராஜாஜி மொழி வழி ஆந்திர மானிய கோரிக்கையை ஏற்கவில்லை. குறிப்பாக சென்னை ஆந்திராவின் தலைநகராக வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தார். பாருங்கள், சென்னை வந்து ஆந்திராவோட தலைநகரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா, ஆந்திராவோட தலைநகர் சென்னை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை அந்த கோரிக்கையை வந்து ராஜாஜி வந்து நிராகரிக்கிறார். தூணையும் கட்டிப்பிடித்து கொண்டு அறையை விட்டு வெளியேற முடியாது. பாருங்க, தூணையும் கட்டிப்பிடித்து கொண்டு அறையை விட்டு வெளியேற முடியாது. எனவே தூணை விட்டு அறையை விட்டு வெளியேறுங்கள் என்றார். யார்? ராஜாஜி சொல்கிறார். பாருங்கள், தூணையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அறையை விட்டு வெளியேற முடியாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தூணை விட்டுட்டு நீங்கள் அறையை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி ராஜாஜி இந்த மாதிரி சொல்கிறார். 1952 டிசம்பர் 19 மத்திய அரசாங்கம் சென்னை சேராத தனி ஆந்திரம் அமைதை ஏற்றுக்கொண்டது. 1953 அக்டோபர் மாதம் பிரதமர் நேரு ஆந்திர மாநிலத்தை துவக்கி வைத்தார். பாருங்கள், 1953 அக்டோபர் மாதம் பிரதமர் நேரு வந்து ஆந்திரா மாநிலத்தை துவக்கி வைக்கிறார். ஓகேவா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1952 டிசம்பர் 19 மத்திய அரசாங்கம் சென்னை சேராத தனி ஆந்திரம் அமைதை ஏற்றுக்கிறாங்க. 1953 அக்டோபரில் நேரு வந்து ஆந்திரான்ற தனி மாநிலத்தை துவக்கி வச்சிடறார். ஓகேவா, அடுத்து பாருங்கள் ஆந்திர பிரிவினை. ஓகேவா, ஆந்திர பிரிவினை பாருங்கள். சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திரா பிரிக்கப்பட்டதால் பல பிரச்சனைகள் எழுந்தன. அவற்றுள் ஒன்றுதான் வடக்கு எல்லை பிரச்சனை. ஓகேவா, ஆந்திர தலைவர்கள் திருப்பதியும் திருத்தணியும் ஆந்திராவுடன் இணைக்கப்படும் என்று கோரினர். பாருங்கள், ஆந்திரா தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, திருப்பதியும் திருத்தணியும் ஆந்திரா கிட்ட வந்து இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து தமிழரசு கட்சி தலைவர், ஓகேவா, யார், மாப்போ சிவஞானி வந்து போராட்டம் நடத்துகிறார். மறியல் செய்தவர்கள் தடியடியை தாங்க வேண்டிட்டு பாருங்கள். இந்த மாதிரி போராட்டம் நடத்தவங்கள தடியடியில் அடிக்கிறாங்க. ஓகேவா, இவ்விரு கோவில் நகரங்களும் தமிழ்நாட்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று வாதாடினார். இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் படாஸ்கர் ஆணையம் சொல்லுவாங்க, படாஸ்கர் கமிட்டி. இந்த படாஸ்கர் கமிட்டியோட தீர்ப்பின்படி ஆந்திராவும் திருப்பதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி வந்து ஆந்திரா கிட்டையும் திருத்தணி வந்து தமிழ்நாட்டுக்கிட்டையும் சேர்க்கப்பட்டது. வட எல்லை பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா, திருப்பதி வந்து ஆந்திரா கொடுத்துருவாங்க, திருத்தணி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருவாங்க. எந்த கமிட்டி படி? படாஸ்கர் கமிட்டி படி. சரியா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மாநில மறுசீரமைப்பு. சென்னை ராஜதானியிலிருந்து ஆந்திரா பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் சென்னை மாநிலம் தமிழர்களின் மாநிலம் ஆயிற்று. மாநில சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின்படி 1956 பிப்ரவரி 24 தற்போதைய குமரி மாவட்டமும் செங்கோட்டை வட்டமும் சென்னை மாநிலத்துடன் இணைந்தன. பாருங்கள், மாநில மறுசீரமைப்பு குழுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா 1956 பிப்ரவரி 24 ஓகேவா, தற்போதைய குமரி மாவட்டமும் நம்ம செங்கோட்டை அப்படின்னு சொல்கிற வட்டமும் சென்னை மாநிலத்தோடு இணைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, 1956 நவம்பர் 1 ஓகேவா தேதி முதல் கர்நாடகம் தனி மாநிலம் ஆகிட்டு. பாருங்கள், 1956 நவம்பர் 1 கர்நாடகமும் தனி ஸ்டேட் ஆயிடுச்சு. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, சென்னை மாநிலத்தில் காங்கிரஸுக்கும் பெரும்பான்மை பலம் வந்து விட்டது. பாருங்கள், சென்னை மாநிலத்திலையும் காங்கிரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை பலம் வந்துருச்சு. காமராஜரின் தலைமையில் காங்கிரஸ் பலமிக்க கட்சியாக திகழ்ந்தது. ராஜாஜி முதல்வர் பொறுப்பிலிருந்து விலகுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் பதவியில் செய்யவில்லை. ஆனால் அவர் அப்படி செய்யலை. முதலமைச்சர் பதவியில் நீடிக்கவே விரும்பினார். யார்? ராஜாஜி. ஓகேவா, ராஜாஜி எடுத்த இந்த முடிவு சரியல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவரது வலகரமாக இருந்த சி சுப்பிரமணியம். நம்ம இவரை பற்றி முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா, ராஜாஜி இந்த முடிவு எடுத்தது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா நம்ம வலதுகரமாக ராஜாஜியோட வலக்கரமாக இருந்த சி சுப்பிரமணியம். அடுத்து பாருங்கள், கல்வி சீர்திருத்தம். ஓகேவா, புதிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க. ராஜாஜி கல்வி சீர்திருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கல்வியின் பயன் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரையும் குறிப்பாக அடித்தட்டு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார். பாருங்கள், கல்வி வந்து குறிப்பாக அடித்தட்டு மக்களை போய் சென்றடையணும்னு சொல்லி குறியாக இருக்கிறாரு. பகுதி நேர கல்வி மூலம் சாதனை செய்ய முடியும் என்று கருதினார். அதாவது மாணவர்கள் காலையில் 4 மணி நேரம் பள்ளி படிப்பிலும் மாலை நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளை வரைத்து கொள்ளலாம் என்பதே ராஜாஜியின் புதிய பகுதி நேர கல்விக் கொள்கையாக இருந்தது. மாணவர்கள் தொழில் திறமையை வளர்த்துக் கொள்வதை பொறுத்தவரை ராஜாஜியின் திட்டம் பின்வருமாறு சொல்லலாம். என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. மாணவர்கள் முதலில் தங்களது தந்தையார் செய்து வந்த தொழிலை கற்றுக்கொள்ளட்டும். அதன் பின்னர் தங்கள் திறமைகளுக்கேற்ற தொழிலை அவர்கள் விருப்பம் போல் தேர்ந்தெடுக்க கொள்ளட்டும். பாருங்க, இந்த மாதிரி வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டுட்டு வரனால தான் மக்கள்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்க, இதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. பாருங்கள், தடம் புரந்த திட்டம். பாருங்கள்,
ராஜாஜியின் புதிய கல்விக் கொள்கையும் கல்வி திட்டமும் தமிழ்நாட்டில் போராட்ட புயலை கிளப்பிவிட்டது. பெரியார் ஈவேராவின் திராவிடர் கழகமும் CN அண்ணாதுரையின் திமுகவும் ராஜாஜியின் கல்விக் கொள்கைக்கு குலக்கல்வி என்றும் சாதி கல்வி என்றும் முத்திரை குத்தி அரசியல் பிரச்சனையாக்கின. பாருங்க, இந்த மாதிரி ராஜாஜி கொண்டு வந்த இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா குலக்கல்வின்னு பேர் வைக்கிறாங்க, சாதி கல்வின்னு பேர் வச்சு இந்த மாதிரி முத்திரை குத்தி இந்த மாதிரி அரசியல் பிரச்சனை ஆக்கி விட்டுறாங்க. யார்? பெரியார் தலைமையில் இருந்த திராவிடர் கழகமும் அண்ணா தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும். ஓகேவா? குலக்கல்வி வர்ணாசிரம சாதி வேறுபாட்டை நிரந்தரமாக்கிவிடும் என்று போர்க்குரல் எழுப்பிய பெரிய போராட்டத்தை துவக்கினார். பாருங்க, பெரிய போராட்டத்தை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிள்ளையார், ஓகேவா, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காக மாறியதை கண்ட ராஜாஜி அதிர்ச்சி அடைந்தார். பாருங்க, ராஜாஜி அதிர்ச்சி அடைகிறாரு. அவரது புதிய கல்விக் கொள்கை வந்து தடம் புரண்டு விட்டது. திராவிட கழகங்களோடு கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து கொண்டனர். பாருங்க, திராவிட கட்சிகளோட கம்யூனிஸ்ட் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் நம்ம காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஓகேவா? 1953 ஜூலை 13 திமுக செயற்குழு மும்முனை போராட்டம் நடத்த முடிவு செய்து. பாருங்க, மும்முனை போராட்டம். ஒன்று குலக்கல்வி போராட்டம், இன்னொன்று கள்ளக்குடி போராட்டம், இன்னொன்று நேருவோட எதிர்ப்பு போராட்டம். இது மூணையும் சேர்ந்ததான் மும்முனை போராட்டம். இதை வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. குலக்கல்வி போராட்டத்துக்கு ஈவைக்கு சம்பத் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்குறார். ஓகேவா? குலக்கல்வி போராட்டத்துக்கு யார் தலைமை தாங்குறாங்க? ஈவைக்கு சம்பத் வந்து தலைமை தாங்குறாரு. ராஜாஜி வீட்டுக்கு முன்னாடி மறியல் செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. பாருங்கள், எங்கே வந்து தலைமை தாங்கி நம்ம வந்து போராட்டம் பண்ணோம் அப்படின்னா ராஜாஜியோட வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து மறியல் பண்ணி இந்த மாதிரி வந்து குலக்கல்வி போராட்டம் நடத்தணும். அது வந்து யாரோட தலைமையில்? ஈவைக்கு சம்பத் தலைமையில் நடத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை அறிந்த போலீசார் போராட்டம் துவங்கப்படுவதற்கு முன்னாடியே அண்ணாதுரை, நெடுஞ்செழியன், ஈவைக்கு சம்பத்து, மதியழகன், NV நடராஜன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கைது செஞ்சிடறாங்க. எப்படியும் போராட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் முன்னாடியே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ராஜாஜி வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி முன்னாடியே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி விட்டுறாரு. சம்பத்துக்கு பதில் மறியல் நடத்த சென்ற சத்தியவாணி முத்தும் கைது செய்யப்பட்டார். பாருங்க, சத்தியவாணி முத்து அம்மையார் தெரியுமா? தையல் இயந்திரம்லாம் கொடுப்பாங்களே, இவங்க பேரில் தானே கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக ஸ்கீமில். அந்த அம்மையாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கைது செஞ்சிடறாங்க. ஓகேவா? ஜூலை 14 அதுக்கப்புறம் டால்மியாபுரத்தை கள்ளக்குடியாக மாற்றுறதுக்காக போராடியதற்காக நம்ம கருணாநிதியும் அவரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 35 பேர் கைது செய்யப்பட்டுருவாங்க. ஓகேவா? டால்மியாபுரத்தை கள்ளக்குடியாக வந்து பேரை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் கருணாநிதி போராடி இருப்பார். அவர் கூட ஒரு 35 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. துப்பாக்கி சூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காயமடைஞ்சிடுறாங்க. ராஜாஜி சென்ற இடத்தெல்லாம் கருப்பு கொடியை காட்டுறாங்க. சரியா? பாருங்கள், அடுத்து பதவி விலகல். ராஜாஜி கல்வி திட்டம் உடனடியாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டு எதிர்க்கட்சியினர் ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்தனர். அந்த தீர்மானம் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்றது. ஆனால் குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்தது. எதிர்க்கட்சியினர் மக்களை வெற்றிகரமாக அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பிவிட்டனர். பாருங்கள், எதிர்க்கட்சிக்காரங்களை வெற்றிகரமாக மக்களை வந்து அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பிவிட்டுறாங்க. காமராஜரும் ராஜாஜியின் கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை எதிர்த்து வெளிப்படையாக பேசினார். ராஜாஜிக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு பலப்பட்டது. பாருங்கள், ராஜாஜிக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாத ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். தமிழ்நாட்டின் புயலுக்கு பின் அமைதி ஏற்பட்டது. பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி புயலுக்கு பின் அமைதி ஏற்பட்டதுன்றாங்க. சரி, அடுத்து பாருங்கள் மதிப்பீடு ராஜாஜி பற்றி. மூதறிஞர் ராஜாஜி பிறப்பாலும் வளர்ப்பாலும் பிராமணர். ஆனால் சிந்தனையாலும் செயலாலும் அவர் தூய்மையான தேசியவாதி. செல்வாக்கு மிக்க வக்கீல் தொழிலை துறந்து தேச விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். பிராமணராக இருந்தும் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அவர் அரிஜனங்கள் மீது வைத்திருந்த அன்பும் தீண்டாமை ஒழிப்பில் அவர் காட்டிய தீவிரமும் உண்மையானது, உள்ள தூய்மையானதுன்றாங்க. அதே போன்று ராஜாஜி மதுவிலக்கு கொள்கை மீது வைத்திருந்த நம்பிக்கையும் அடித்தட்டு மக்களின் நலனை மையமாக மெய்யான பற்றுறுதியின் வெளிப்பாடாகும்ன்றாங்க. ஆமாம், ஏன்னா அவர் தான் வந்து முதல்ல அந்த இதையே வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கே வந்து கொண்டு வந்துடுவார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ராஜாஜியோட அறிவாற்றலாலும் கருத்து தெளிவும் கொள்கை வேறுபாட்டை வெளிப்படுத்தும் துணியும் அவரது தனித்தன்மையாகும். நேருவின் நல்ல நண்பராகவும் காந்தியின் மனசாட்சியின் காவலராகவும் கருதப்பட்டவர். நாம் ஆல்ரெடி பார்த்தோம், காந்தியின் மனசாட்சியின் காவலராக வந்து யாரை வந்து சொல்லுவார்னா ராஜாஜி தான் சொல்லுவார். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலான தமிழர். ஓகேவா? இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலான தமிழர். அதே மாதிரி இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல்னாலும் ராஜாஜி தான். ஓகேவா? காமனாக இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல்னு கேட்டாங்கன்னா மவுண்ட் பேட்டன் போடணும். சரியா? சமகால இந்திய வரலாற்றில் ராஜாஜியின் வாழ்வும் வாக்கும் பலருக்கு வழிகாட்டியாக இருந்தது. ராஜாஜி ஒரு ராஜ ரிஷி அப்படின்லாம் சொல்கிறாங்கப்பா. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ராஜாஜி அறிவும் ஆற்றலும் அனுபவமும் தேசிய அரசியல் அங்கீகாரம் பெற்ற அளவுக்கு மாநில அரசியல் அடையாளம் காணப்படவில்லை. பாருங்கள், தேசிய அளவுக்கு பெற்ற அரசியலில் மாநில அரசியலில் அவர் அந்தளவு இல்லை அப்படின்றாங்க. 2 முறை முதலமைச்சரான ராஜாஜி சர்ச்சைக்குரிய ஆட்சியாளராகவே இருந்தார். முதன்முறையாக அவர் முதலமைச்சரான போது தமிழ்நாட்டின் தலை சிறந்த காங்கிரஸ் தலைவராக இருந்த சத்தியமூர்த்தி முதலமைச்சராகும் வாய்ப்பை இழக்க நேரிட்டது. ராஜாஜியின் இந்தி கொள்கை தமிழ்நாட்டின் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வளர்த்து விட்டது. ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சிஎம் ஆகும்போது ஆக்சுவலாக 1937 சத்தியமூர்த்தி தான்
சிஎம் ஆக வேண்டியது. ஆனால் காங்கிரஸ்லேருந்து வந்த மேலிடத்து பிரச்சனை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆயிடுவார். ஓகேவா? சரி பாருங்கள், அதே மாதிரி ராஜாஜி 2வது முறையாக முதலமைச்சரான போது சத்தியமூர்த்தியின் சீடரும் மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்த காமராஜர் முதலமைச்சராகும் வாய்ப்பை இழந்தார். பாருங்கள், 2வது டைம் இவர் சிஎம் ஆகும்போது காமராஜர் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிற வாய்ப்பு வந்து இழந்துடுறாரு. ராஜாஜியின் கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் மாபெரும் அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிட்டது. கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜிக்கு முதலமைச்சராகும் ஆசை இருந்தது. ஆனால் தேர்தலை சந்தித்து அதுவே தடையாக இருந்துச்சு. ராஜாஜி மறைமுகமாக முதலமைச்சராகும் போது அவரது பற்றற்ற தன்மையை பாதித்தது. பாருங்கள், ராஜாஜி மறைமுகமாக முதலமைச்சரானதப்ப அவரோட பற்றற்ற தன்மையை பாதிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அரசியல் ஆதாயத்துக்காக இந்தியை ஆதரித்த ராஜாஜி இந்திய எதிர்ப்பாளர் ஆகிட்டார். கடைசியாக இந்தியை எதிர்ப்பார் 1965. அதுக்காக பார்த்தீங்கன்னா மாநாடு கூட்டியிருப்பார் திருச்சியில். ஓகேவா? பாருங்கள், கம்யூனிஸ்டுகளை முதல் விரோதியாக கருதிய அவர் கம்யூனிஸ்டுகளுடன் அரசியல் உறவு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்துக் கொண்டார். ஆமாம், திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருப்பாரு. காங்கிரஸ் மீதான வெறுப்பு அவரது கருத்தை குருடாக்கி விட்டது. அதே போன்று நேருவின் சோசியலிச கொள்கைக்கு எதிராக ராஜாஜி துவங்கிய சுதந்திரா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சரியான நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட தவறான முடிவாகும்ன்றார். பாருங்க, அப்பயே ஒழுங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட இருந்திருக்கலாம். காங்கிரஸை விட்டு பகைச்சிட்டு வெளியே வந்து தேவையில்லாத சுதந்திரா கட்சி ஸ்டார்ட் பண்ணது ஒரு பெரிய தவறான முடிவுன்றாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ராஜாஜியோட அரசியல் சாதனைகளை விட அவர் சிந்தனை சாதனைகளை நிலைத்து போயின்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, திபெத், சீனா, பாகிஸ்தான் பொருளாதார தனியார் மயமாதல், அணு ஆயுத பரிசோதனை பற்றிய ராஜாஜியின் தீர்வுகள் தொலைநோக்குடையவன்னு சொல்கிறாங்க. காலத்தால் மெய்ப்பிக்கப்பட்டவை. ஓகேவா? ராஜாஜி வரலாற்றால் உருவாக்கப்படவும் இல்லை, அவர் வரலாற்றை உருவாக்கவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ராஜாஜி தன்னைத்தானே உருவாக்கி கொண்ட வரலாற்று சாதனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சின்ன அண்ணாமலைன்றவர் ஒரு கூற்று சொல்லியிருக்கார். என்னது? ராமபிரானுடைய ஆண்மையும் கிருஷ்ணனுடைய ராஜதந்திரமும் புத்தருடைய தூய்மையும் சிபி சக்கரவர்த்தியின் தியாகமும் ராமானுஜரின் மத பக்தியும் வள்ளுவரின் வாய்மையும் சேர்ந்து உருவெடுத்து வந்திருப்பவர் தான் ராஜாஜி அப்படின்னு சொல்லி யார் புகழ்கிறாங்க? நம்ம சின்ன அண்ணாமலை அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜியை புகழ்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பேர் பண்ணியிருப்பாங்க. முத்துராமலிங்க தேவர் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த சென்டென்ஸ் வரும்போது இதெல்லாம் யாருன்னு கேட்டு முத்துராமலிங்க தேவரை போட்டுறாதீங்கப்பா, தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேவா? இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜியோட ஆட்சி காலம் 1952லேருந்து 54 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.